அது நமக்கு அந்நியமா இல்லை, நம்மளுடைய பிரதிபலிப்பா இருக்கனாலதான் அதுக்கு அவ்வளவு வேகம் இருக்கு. ஆனால் ஆழமாக நுணுக்கமாக மாணிக்கவாசகர் திருவாசகத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணறிவு. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அது அர்த்தமற்றது. அது அவ்வளவு வலுவானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சில ஞானிகள் அப்படிலாம் மாயெல்லாம் ஒன்னும் பிடிக்கல, பிடிச்சது போல ஒரு தோற்றம் இருக்கு, அவ்வளவுதான். அது தோற்றத்துல இருந்து வெளிவந்துட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு சித்த வேதத்தில் அந்த நித்திய அனித்திய விவேகத்தின் அந்த பகுதியில அப்ப அதை விவரிச்சிருப்பாங்க. அந்த விவேக அக்னி வந்து விட்டாலே போதுமானது அப்படின்னு. அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நம்மளை பற்றுது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நிகழ்வுகளில் நீங்கள் அதிகம் துக்கப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நீங்க விசாரம் பண்ணி பாருங்க, அதை குறித்து சிந்திச்சு பாருங்க. நீங்க அந்த விஷயத்தில் அழுந்துவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதுக்குள்ள போயிருப்பீங்க. அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நிதானம் பண்ணி இருந்தாலே நீங்க அந்த விஷயத்துல மாட்டியிருக்க மாட்டீங்க, அதன் பிறகு அதில் மூழ்கி இருக்க மாட்டீங்க, அதுல இருந்து விடுபடாம தவிச்சிருக்க மாட்டீங்க. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடக்கும். அந்த ஒரு நிதானிச்சு தள்ளி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இது வந்திருக்காது. அந்த ஒரு அறிவு விளக்கம் அந்த நேரத்துல கிடைக்காம போய் கன நேரத்தில் போய் சிக்கிருக்கும். அப்ப அந்த மாயையானது அவ்வளவு வேகத்தில் பட்டது. சரி, அப்ப அதிலிருந்து விடுபடும். அது அவ்வளவு வேகமா பற்றக்கூடிய அந்த ஒரு தன்மையை நாம் எப்படி விளக்கிக் கொள்வது அப்படின்னா, நமக்கு அறிவு விளக்கம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தோன்றும். நம்ம புத்தியில் நமக்கு வரக்கூடிய அந்த அறிவு விளக்கமும் நமக்கு அவ்வளவு வேகமா தோன்றும் போதுதான் அப்படி நிதானிச்சு பொறுமையா தள்ளி வச்சு பார்த்து அதில் அழுந்தாமல் அதனால் பாதிப்படையாமல் நாம் அதை பார்த்து கொள்ள முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்றதுன்னா, எப்போதும் இந்த ஞான விசாரம் இருக்கணும். நம்ம பயிற்சி செய்யறோம், அது நமக்கு ஒரு அதிர்வலைகளையும் ஒரு தன்மையும் ஒரு புரிதலும் கொடுக்கும். ஆனால் நாம் எல்லோரும் எல்லா நேரங்களும் பயிற்சியில் இருப்பதில்லை. அப்ப என்ன பண்றோம், பயிற்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தனியா வைக்கிறோம். வாழ்வியல்லையும் நாம அப்படி கொண்டு வரோம், தியானிக்கிறோம், அதன் பிறகு இதை குறித்து உரையாடுறோம். வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க இந்த ஆத்ம ஞானத்தை குறித்து எழுத வேண்டும். அதாவது நிறைய ஞானிகள் பார்த்தீங்கன்னா பக்கமா எழுதியிருப்பாங்க. நமக்கு அது உபதேசமாக இன்றைக்கு அது கிடைக்குது, அது ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் அதையும் கூட ஒரு பயிற்சி மாதிரி செஞ்சாங்க. எப்படின்னா, அந்த உணர்வுலேயே அவங்கள வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த ஆத்ம ஞானங்கிற அந்த தெளிவு நிலையிலேயே அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பேசுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு விதமான பயிற்சி தான். இந்த எழுதுறது, பேசுறது, அந்த ஆத்ம ஞானத்தை குறித்து சிந்திப்பது, அல்லது அது போன்ற ஒரு காரியங்களில் செயல்படுவது, சேவை செய்வது, அவங்களுடைய அந்த 24/7 இந்த ஒரு அற்புதமான ஒரு அறச்செயல் செய்வதிலையும் அந்த உணர்வில் தெளிச்சிருக்கும். ஏன்னா மல்டிபிள் ஒரு காரியங்களை வச்சுக்கும் போதுதான் நமக்கு அந்த புத்தி அறிவு விளக்கம் செயல்படுது. உணர்வு நிலையில இந்த ஆத்ம ஞானம் அதுதான் அற்புதமானது என்று நமக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு நாம நம்மளுடைய வாழ்வியல்ல இந்த ஆத்ம ஞானத்தை காரியங்களால் நிரப்பணும். ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவது, எழுதுவது, வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க சொல்ற பேசவும் எழுதவும் கிடைத்தால் அதை செய்யணும். சேவை செய்யறது, அது சம்பந்தமா படிக்கிறது, அப்புறம் தியானிக்கிறது, அதுதான் எல்லாத்துக்கும் முதல்ல அதுதான். ஏன்னா நம்மளுடைய சித்த வேதம் கருத்து அதை குறித்து நாம படிக்கிறோம், சித்த வேதத்தை படிக்கிறோம். அது நமக்கு ஜீவனை அறிமுகப்படுத்திடும். அந்த நூல் வாசிக்கிறது அறிமுகப்படுத்திடும். ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு தகவல்கள் எல்லாவற்றையும் கொடுத்துரும். எப்ப சித்த வித்தையில் நாம் ஆழமா இருக்குமோ அப்பத்தான் அந்த சித்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் எல்லாம் நம் மனதினுடைய ஒரு பகுதியாக மாறும். நம்முடைய அனுபவ ஞானத்திற்கு கொண்டு வருவது சித்த வித்தை தான். சித்த வேதம் ஜீவனை நமக்கு அறிமுகம் செய்யும். சித்த வித்தை தான் அந்த ஜீவனை குறித்த, அந்த ஜீவனை பற்றிய தெளிவை, புரிதலை, அந்த அனுபவத்தை, நாமே அந்த ஜீவன் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய அந்த தன்மை இந்த பயிற்சியில தான் இருக்கு. அதனாலதான் பயிற்சிக்கு முதலிடம், படிப்புக்கு 2வது இடம் கொடுக்கணும். அதன் பிறகு பல காரியங்களா, ஏன்னா ஒரு அபியாசம் பண்ணிட்டே இருக்கோம், வேற எந்த அகத்தளவில் எந்த பலன்களையும் பார்க்காம இருக்கும், அது ஒரு சலிப்பா இருக்கு. ஒண்ணு நான் சரியா செய்யறேன்னு சில பேர் நினைச்சுக்குவாங்க, நான் சரியாதான் செய்யறேன், எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்க. சில பேரு இல்ல எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு இது பொருந்தல,
இந்த பயிற்சி அப்படிம்பாங்க. அப்ப என்னன்னா நம்ம அகந்தை சொல்லுது நாம சரியா இருக்கோம், அது அந்த பயிற்சியில எதுவும் இல்லை போல அப்படின்னு நம்ம அகந்தை சொல்லுது, அதனால அதை விட்டுறோம், அல்லது லயமாகல, தொடர்ந்து முயற்சிக்கல, அப்படி இருக்கு. அப்ப அந்த பயிற்சியில் நாம ஈடுபடத்தான் அந்த ஒரு பொருத்தப்பாடு நமக்குள்ள நிகழ்ந்து அதுதான் நமக்கு அந்த ஒரு உண்மையை காட்டி கொடுக்கும். அப்ப நம்ம சித்த வேதத்தில் நாம் இந்த ஜீவனை குறித்த எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறோம். அது தகவல் அறிவாக இருக்கிறது. ஆனால் அவை எல்லாம் நம்மளுடைய அகத்தளவில் உண்மையாக எப்ப மாறும்னா பயிற்சியில் மாறும். அப்பத்தான் இந்த புத்திக்கு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல செயல்பட வேகம் வரும், அந்த அறிவு விளக்கம் வரும், அந்த நித்திய விவேகம்ங்கிற அந்த பகுத்தறியக்கூடிய அந்த தன்மை வரும். இது நமக்கு தேவையா? இந்த காரியத்தை குறித்து நாம பேசணுமே, இது பயனுள்ளதா? இதனால் நாம பேசி அந்த நேரத்தில் ஒரு ஒரு பிராண நஷ்டம் அல்லது ஒரு இந்த ஜீவ நாசம் இது மாதிரியாக செயல்பாடுல நடந்தமா? இதெல்லாம் எப்ப வரும்னா அதை குறித்து சிந்திக்கக்கூடிய அந்த விவேகம் வரணும். அந்த விவேகத்தை தான் சொல்றோம். அது மாயைக்கு வேகம் ஜாஸ்தி. அதே நேரத்துல நம்ம தொடர்ச்சியா இப்படியே நம்ம வாழ்வியல பழக்கி எடுக்கும் பொழுது நமக்கும் இந்த விவேக புத்தி வர ஆரம்பிக்கும். அப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் நாம விலக ஆரம்பிப்போம். அதுக்கு இந்த சமாதி அனுபவங்கள் ஒரு பெரிய துணையாக இருக்கு. எப்படின்னா நம்ம வீட்டுல பெரியவர்கள் இருப்பாங்க. பெரியவர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் சண்டை போடுறத இந்த வள்ளலார் சொல்ற வார்த்தை மாதிரி பிள்ளை சிறு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த சிறுவர்கள் மத்தியில அவங்க போடுகிற சண்டை அவ்வளவு உண்மையா இருக்கும், வேகமா இருக்கும். அவ்வளவு உண்மையா அந்த சிறுவர்கள் மனதில் ஆழமா இருக்கனாலதான் அவங்க அப்படி சண்டை போடுவாங்க. ஆனால் பெரியவர்களுக்கு அது சின்ன குழந்தைங்க போடக்கூடிய சண்டை, அவங்க அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அதோட உண்மை நிலை. இதை நான் மனதோட ஒப்பிட்டு பாக்குறேன். இந்த நல்ல ஒரு முதிர்ந்த மனமானது அந்த பெரியவர்கள் நிலையில இருக்கும். இந்த உலக விவகாரங்கள், இந்த கூச்சல்கள், இந்த சண்டைகள், இது எல்லாவற்றையும் அது இருக்கும், எல்லாவற்றுக்கு மத்தியிலும் இருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய பார்வையானது மாறி அதுக்கு அந்த ஒரு அர்த்தமற்ற தன்மை விளங்கும். ஒரு உயர் அனுபவத்தை கண்ட அந்த ஒரு மனமானது அவ்வளவு எளிதாக இறங்கி இதுல எல்லாம் ஈடுபடாது. அந்த உயர் அனுபவம் இதுக்கு காட்டி கொடுக்கும். எப்படின்னா அப்படியே உடலை தாண்டி போறோம், ஒரு எண்ணங்களை தாண்டி ஒடுங்கி அந்த சமாதி மாதிரியான ஒரு நிஷ்டை அனுபவங்களை எல்லாம் பார்த்த ஒருத்தருக்கு அது உணர்த்து பேரானந்தம் அப்படிங்கிறது என்னங்கிறது விளங்குது. அதில் இருக்க விருப்பமா இதில் இருக்க விருப்பமா அப்படிங்கிறத அந்த புத்தி காட்டி கொடுக்கும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த உலக விவகாரங்கள் இந்த பிள்ளை சிறு விளையாட்டா தோன்றும். இதில் ஈடுபடாம அதிலிருந்து விலக்கி எடுத்துட்டு போக செய்யும். அந்த மனதை அப்படி எடுத்துட்டு போக செய்யும். அதை அவ்வளவு அழகா கூட்டி கொடுக்கும். அப்ப அந்த அனுபவங்களை எல்லாம் நாம தொடர்ந்து பெறுவதற்கும் அப்படியே பயிற்சியிலே இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோருக்குமே சாத்தியம். இது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அல்லது இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் அல்லது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் போல அப்படியெல்லாம் கிடையாது. எல்லோருக்குமே இது போன்ற உயர் உணர்வு நிலைகள் சாத்தியம். உணர்வுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் நான் அதை குறிப்பிட்டு சொல்றேன்னா எப்போதுமே உணர்வு என்னவா இருக்குங்கிறதுல ஒரு கவனம் இருக்கணும். அந்த உணர்வு தான் அடுத்து நம்மளை கொண்டு போகுது, இந்த உடலை தாண்டி நம்மளை சிந்திக்க வைக்குது. உணர்வு பெருசா தெரியும், உள்ள போக 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 உணர்வு பெருசா தெரியும். அது என்னவா இருக்குங்கிறது தான் மெய்யான ஒரு விஷயமா தோணும். அந்த நான் சொல்றோம், இந்த நான்கிறது அகந்தை. அந்த அகந்தையை தாண்டி நாம ஆழமா போக 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 அந்த ஒரு பேருணர்வு அகண்டு விரிஞ்சிடும். அப்புறம் இந்த உடலுக்கெல்லாம் அந்த இடத்துல அர்த்தம் இல்லை. உடலோட அந்த சமாதி அனுபவத்துல உங்களை அழைச்சிட்டு போறதே அந்த உடல் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை அந்த நேரத்தில் துண்டிச்சு அப்படியே கூட்டிட்டு போய் அப்படி ஒரு ஒடுக்கத்தை பார்க்கும். அது சொல்லுவாங்க ஒரு ஒளிங்கிற ஒளியற்ற ஒளின்னு சொல்லுவாங்க ஞானிகள். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அங்க ஒரு எல்லைக்கு மேல இந்த புலன் அனுபவங்களால் அந்த ஒரு ஆழமான ஒரு உணர்வை விவரிச்சோ அல்லது குறிப்பிட்டோ அப்படிலாம் சொல்ல முடியாது. அது இருக்கும், அந்த இருப்பு இருக்கும், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அது அப்படியே அந்த இருப்பில் லைஃப் ஒடுங்கி அமைதியாக இருக்கும்.
வெளிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தின ஒரு புரிதல், ஒரு தெளிவு, அதை குறித்து பேசும். அதுவுமே ஓரளவுக்கு தான். அப்ப இங்க ஒவ்வொருத்தருமே தொடர்ந்து முயற்சி செய்து அதை காண்பது மட்டும்தான் சரியானதா இருக்கும். நான் அதை குறித்து எவ்வளவு சொன்னாலுமே தகவல் அறிவா விளங்கும், அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கும், அவ்வளவுதானே ஒழிய அதை தாண்டி ஒவ்வொருவருமே அதை அனுபவப்பட்டால்தான் அவரவருக்கு தான் அது அனுபவப்பட்டு தான் அவங்களுக்கு அது புரிதலை தரும். அது வரையிலும் நாம் கேட்பது. இப்பெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் பேசுறோம் அப்படின்னம்னா, அந்த பேசாத நிலையை தொடருக்காக நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நாம பேசுறதெல்லாம் அதுக்கு தான். எதுக்காக இந்த பேச்சு? அந்த பேசாத நிலையை தொடுவதற்கு தான் இந்த பேச்சு. அதை உணரணும். அதை உணர்ந்து நம்முடைய வாழ்வியல் முழுக்க இது போன்ற ஆத்மீயான விசாரங்களை எல்லாம் ஈடுபடும் போது நமக்கு அதை கூட்டி கொடுக்கும். அந்த சமாதி போன்ற விஷயங்கள் எல்லாம் அனுபவம் ஆகலையேங்கிற வருத்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியா உண்மையா நாம எந்த விதமான ஏமாற்றம், நம்மளை நாமளே ஏமாத்திக்காம அந்த காரியத்தில் சரியா ஈடுபட்டுக்கிட்டு வர்றோங்கிற உணர்வு இருந்தாலே நமக்கு கட்டாயம் அந்த அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த அனுபவம் எல்லோருக்குமானதான், அதுல சந்தேகமே இல்லை. ஆகையினால் எல்லோருமே அந்த ஒரு பெருநிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த அளவில் இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நாம தொடர்ந்து உரையாடலுக்கு போயிடலாம்னு விரும்புறேன். எல்லாருக்குமே நன்றி. ஆத்ம வணக்கம். நமஸ்காரங்க ஐயா. ஆத்ம வணக்கம். நமஸ்காரங்க ஐயா. இப்போ சித்த வித்தை படிக்கிறது மூலமாக நம்மளுடைய தியானம் என்பது அதுல அதிகமான இன்வால்மெண்ட்டோ ஒரு நல்ல நிலைக்கு போக முடியுமா, இல்ல தியானம் பண்றதால சித்த வித்தையில நம்ம அதிகமாக புரிதல் ஏற்படுமா? இல்ல, முதல் இடம் பயிற்சிக்கு தான். எப்பயுமே படிப்பது நான் சொல்வது இதுதான். ஏன் அப்படின்னா, என் அனுபவத்தில் நான் கண்டதைத்தான் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். சித்த வேதத்தை எழுத்து கூட்டி கூட படிக்க முடியாதவர் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு அற்புதமாக விவரிக்கிற ஆட்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நல்ல தியான அனுபவத்தில் வரும்போதுதான் சித்த வேதத்தில் சொல்லப்பட்டது கூட நமக்கு புரிய வருது. நான் இப்படித்தான் பாக்குறேன். முதல்ல அந்த சித்த வித்தை அதை உட்கார்ந்து பயிற்சி பண்ணி அதில் பார்க்கப்படும் போதுதான் அந்த இதே நம்ம சித்த வேதமே நமக்கு புரிய வருது. பயிற்சி செய்ய 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 அதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு, அந்த தெளிவின் மூலியமா நம்ம சித்த வேதத்தை அணுகிறோம். அப்ப அது காட்டி கொடுக்குது. இப்ப சரியான கதியை குறிச்சு அப்பா அதுல சொல்லியிருக்காங்க. சரியான கதினா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகவலா நமக்குள்ள புரிஞ்சிருச்சு. அதை நீங்க நேரில் பார்ப்பது அற்புதமான அதை அனுபவம். அது எப்ப வரும்? அப்படி உட்காரும் போதுதான் தெரியும். இன்னொருத்தருக்கு நீங்க ஸ்ட்ராங்கா எப்ப சொல்லுவீங்க அப்படின்னா, அந்த சரியான கதியை நீங்க அனுபவப்படும். அப்பதான் நீங்க ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்லுவீங்க. என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்லும் போது எனக்கு அந்த மார்பு குழியில அந்த ஒரு துடிப்பு ரொம்ப தெளிவா என்னால் பார்க்கவே முடிந்தது. தொட்டு பார்க்கிற அளவுக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை நாம வேண்டி உட்கார்றது கிடையாது. சில நேரம் கதி மெல்லிசா நம்ம நடத்தி சரிசமமா நடத்தி அற்புதமான ஒரு நிலையில இருக்கும்போது அந்த சரியான கதியை பார்க்க முடியும். இப்ப அது அப்படி இருக்கு, அது உண்மைன்னு எப்ப நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, அந்த அனுபவத்தை கண்கூட பார்க்கும்போது தான். அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சித்த வித்தை. இந்த பயிற்சியில இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக சித்த வேதம் வேண்டாம்னு பொருள் கிடையாது. இந்த இதுல இருந்துதான் நம்ம சித்த வேதத்தையே புரிஞ்சுக்கும் போதுதான் இன்னும் சொல்ல போனா நமக்கு அவ்வளவு அற்புதமா அதுக்கப்புறம் தான் விளங்குது. பயிற்சியிலிருந்து சித்த வேதத்தை அணுகும் போதுதான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களே விளங்க வரும். அப்படின்னா அந்த சித்த வேதம் என்பது வெறும் ஏட்டு கல்வியாகத்தான் இருக்கும் பிராக்டிக்கலா. ஆனா அது நடைமுறை வாழ்க்கையில அது பிராக்டிக்கலா செயல்படுத்தும் போதுதான் அந்த அனுபவம் என்பது இயல்பாவே இருக்கும். அந்த அனுபவம் ஒண்ணு வர சொல்ல இன்னும் சித்த வேதத்துல அதிகமான ஆழமான புரிதலும் இயல்பாவே ஏற்படும். அது நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான். ஒரு எழுத படிக்க தெரியாதவங்க கூட சரியது ஒரு ஞானோதயம் என்ற நிலையில போயிட்டாங்கன்னா அவர்கள் எளிமை எல்லாத்துலயுமே ஈஸியா பகவத்கீதை கூட சொல்றாங்க, எளிமையான ஸ்லோகங்கள் கூட ஈஸியா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நடைமுறையில அது பல பேருடைய ஞானிகளுடைய அனுபவத்துல நம்மளுக்கு அவர்கள் சொன்ன அந்த அனுபவத்தின் மூலமாக இதுல நமக்கு தெளிவுபடுது. கண்டிப்பாக இருந்தது. அதுவும் என்னன்னா, மேலும் என்னன்னா எனக்கு ஒரு நம்ம உணவு முறை பழக்க வழக்கங்களும் இதுவும் சித்த வித்தைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்ற
சாத்வீக உணவு தான் நம்ம எப்பயுமே பேசுவோம். இந்த சாத்வீக உணவுலயே வந்து என்னன்னா ஒரு அரைக்கு வயிறா இருந்தா போதுமானதுதான். அந்த பசிக்கு சாப்பிட்டா போதுமானது. ரொம்ப கடுமையான சைவத்திலே சொல்றேன். சைவத்திலே வந்து நிறைய இருக்கு. எனக்கு ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணும் போதெல்லாம் நிறைய பழங்கள், காய்கறிகள் உணவு வகையில சேர்த்து கொள்ளும் போது அது ஜீரணம் எளிதாகுது. ஜீரணம் எளிதாகும் போது நமக்கு பயிற்சிக்கு ரொம்ப துணையா இருக்கு. இன்னொன்னு அதை தாண்டி இந்த கடுக்காய், அடிக்கடி அதை நான் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வது உண்டு. கடுக்காய் வந்து அல்லது திரிபலா, இது ஏதோ ஒன்று வந்து இரவில் வந்து நாம் எடுக்கிறது நலம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மலம் இலகி காலையிலானா ரொம்ப நம்ம உட்கார்றதுக்கு முன்னால அந்த மலம் இலகி முற்றும் வெளியே போறதுக்கு இந்த கடுக்காய், இந்த திரிபலா, இது மாதிரியான விஷயங்கள் நாம் இரவில் உறங்குறதுக்கு முன்னால எடுத்துட்டு நம்ம வயிற்றை வந்து சுத்தப்படுத்துறோம். அதுக்கு பெரிய உதவியா இருக்கு. குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம பேதிக்கு எடுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சில பழக்கங்கள், அதுவும் குறிப்பா வந்து சித்த வைத்தியம் தொடர்பா நாம வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுது. சில நேரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சண்டே நான் இதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். பானகம்னு சொல்லுவோம். பானகம்னா வந்து இந்த எலுமிச்சை, இந்த மாதிரி பனங்கற்கண்டு இதெல்லாம் போட்டு தயாரிக்கிற இது. அந்த ஒன் டே பாத்தீங்கன்னா ஒரு சண்டே டைமு அதை மட்டும் காலையில எடுத்துட்டு ஜபத்துக்கு போயிடுறது. அதுதான் அன்னைக்கு திரவ உணவு மட்டும்தான். ரொம்ப நல்லா தான் இருந்தது அந்த அனுபவம். ரொம்ப தொந்தரவுகள்லாம் இல்லை. அதனால நான் சொல்றது என்னன்னா, வாரம் ஒரு முறை வந்து ரொம்ப ரொட்டீன் ஃபுட்டு, சைவத்திலே ரொட்டீன் ஃபுட்டில் இருந்து கொஞ்சம் விலகி அவ்வப்போது இந்த திரவ ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவன் பயிற்சி செய்யறது நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு உடல்வாகுக்கு தகுந்தபடி இந்த கடுக்காய், திரிபலா இதை எடுத்துக்கொள்வது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்பப்போ உடல் சுத்தம் கண்டிப்பா தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு வகையில நம்ம சாத்வீகமா இருந்தாலே போதுமானதான். சரிங்கய்யா. கூடவே சரி, சில பேருக்கு வந்து அது சில உடற்பயிற்சிகளோ சில யோகானுகளோ இருந்தாதான் அவங்களுக்கு தியானம் உட்கார செட் ஆகுதுன்ற மாதிரி சில வித்தியார்த்திகள் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கும்? அது இதுல சின்ன சின்ன ஸ்ட்ரெச் மாதிரி நம்ம செஞ்சுக்கிறது தவறு கிடையாது. அதாவது என்னன்னா, எப்படின்னா இந்த முதுகெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ருட்டீன் டேபிள்ல உட்காந்துட்டே வேலை பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரெச், அந்த முதுகுக்கு உண்டான ஸ்ட்ரெச்ன்னு சொல்லுவோம். சில அசைவுகள் அதை கொடுத்துக்கிட்டு நாம செய்யறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா வந்து என்ன அனுபவத்துக்கு பெரிய யோகாலாம் நான் மெனக்கிடுறது கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு அனுபவம் எப்படி இருக்குன்னா, உட்காந்து பழகிக்கிட்டேன் நான். இன்னொன்னு சில பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, உட்கார்ந்த ஒரே நேரத்துல விடாக்குடியாக அப்படியே அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி சில பேர் உட்கார வைக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த உடல்ல சில பாதிப்புகள் வர்றதை நான் பார்க்க முடியுது. அந்த நேரத்துல முதுகு வலினா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், தவறே கிடையாது. ஒரு சின்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெதுவா உட்காந்து பழகு. அப்படியே நாளடைவில் வந்துடும். ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச் எடுத்துக்கலாம். அந்த முதுகுக்கு உண்டான அந்த ரிலாக்ஸ் அது இதா இருக்காது, பிளெக்சிபிள் ஆயிருக்காது இந்த பாடி. சில பேருக்கு அப்படியே இருக்கு, அப்படியே வேலை பார்த்து ஒரு மாதிரி இறுக்கத்துல இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன ஒரு பாடி எக்ஸசைஸ் மாதிரி அந்த முதுகு தண்டு வடத்துக்கு உண்டானது இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உட்காரலாம், தவறு இல்லை. அது பெரிய சப்போர்ட் பண்ணதான் செய்யுது. ஆனால் அதுக்காக வந்து கம்பல்சரி அப்படின்னு நம்ம அதை சொல்லலை, அது தேவையும் இல்லை. அவங்க உட்காந்து பழகிட்டாலே போதும். அவங்களுடைய உடல்வாக்கு தகுந்த ஆசனம் வந்து அவங்களுடைய முதுகு தண்டு வடத்தை ஒழுங்குபடுத்தும். அவங்க போடுற ஆசனமே வந்து அவங்களுக்கு சூட்டபிளா இருந்தா மட்டும்தான் அவங்க முதுகு தண்டை அவங்க நிமிர்த்த முடியும். இல்லைன்னா வந்து அது ஒத்துழைக்காது. அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கும் போது முதுகுல சதை பிடிப்போ வேற எந்த டிஸ்டர்போ இருக்காது. ஒத்து வரலைன்னா கண்டிப்பா முதுகுல அது காட்டிக்கும். அதை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நமக்கு பொருந்தல அப்படின்னு. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்குள்ள எந்த சித்த வித்தையில சந்தேகம் இருந்தாலும், நீங்க பயணிக்கிற இந்த சித்த வித்தை பயிற்சியில இதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, அது நமக்குள்ள அது கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம்.
யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சித்த வித்தை சம்பந்தப்பட்ட பயிற்சி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். ஐயா ஆத்மா நமஸ்காரம். நீங்க எங்க ஐயா போன டைமே சொல்லியிருக்கீங்க 30 years மேரேஜ் ஆகல. நான் வந்து அதான் பாலையா சொல்லியிருக்காரு 14 hours 12 hours எல்லாம் ஃபுல்லு அந்த ஆசனத்திலே உட்காந்துருந்து செய்வீங்கன்னு. இப்போ 70 years இருக்கிற ஏஜ் இருக்கு உங்களை மாதிரி எங்கும் இருக்கா இந்த இதுல ஏஜும் இருக்கா. பட் செய்ய முடியாதுன்னு கிடையாது. மினிமம் 1 hour இல்ல 1.5 hour கரெக்டா உட்கார முடியும். பட் வருது. அப்போ டக்குன்னு நீங்க எந்திரிக்கும் போது ஏன்னாக்கா நானே 1 hour 2 hour கால் வராது. கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல இப்படி தட்டிட்டோ இல்ல பக்கத்தாப்புலயே ஏதாவது அமுதாஞ்சலம் ஏதாவது கொஞ்சம் போட்டுட்டோ நிதானமா வைப்போம். ஸோ அப்படி சடனா எழுந்திருக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஐயா. அப்புறம் இன்னொரு டவுட்டு, இப்ப நீங்க சொன்னீங்க சாப்பிடுறது திரிப்பலன்னு, அது வந்து சுக்கு மிளகு திப்பிலி அதானே? ஆமாம், அது 3 ஸ்டெண்ட கலவை தான் திரிப்பலா. ஆனா அது எல்லாருக்கும் செட் ஆகாது. ஒவ்வொரு ஊரை பொறுத்து இருக்கு. இப்ப கிளைமேட் ரொம்ப கோல்டு, அதனால உடம்பு பொறுத்து சில பேருக்கு நீர் உடம்பு இருக்கும், சில பேருக்கு வாயு உடம்பு. எடுத்ததுமே வெறும் வயிற்றுல சாப்பிட்டா புல்லு இது ஆயிடும். அதனால அந்த கேஸ் மாதிரி ஏப்பம் பேர் அப்படி எல்லாம் ஆயிடும். அந்த மாதிரி உடம்ப பொறுத்து கரெக்டியா. இந்த உங்களுக்கு அப்படி இருக்கும்போது எதுவும் ஆவலியான்னு கேக்குறையா? காலு அவ்வளவு அவர் 14 hour இருக்கிறது ஒரு குருஜியோட சக்தியில தான். சரி, அது அப்போ உடனே எழுந்து உடனே இல்ல தூங்கிடுவீங்களா இல்ல எழுந்துலாம் நடக்கலாம் முடியுமா? அது அது எழுந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நிறைய பேசணும். எழுந்து நான் அப்புறம் போயிட்டு உடனே இந்த இது வந்துடுதா? அப்போ நம்ம பலைய யாரோ சங்கத்துல இருந்து வந்து காதுல எல்லாம் என்னமோ சொன்னா அப்புறம் உங்க வீட்டுல பயந்துட்டா மறுபடியும் வந்து அப்புறம் நீங்க ரெகுலரா இதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க என்ன? அதுதான் இல்ல கால்ல பெரிய பிரச்சனையோ அதெல்லாம் இல்ல. அவங்க வந்தாங்க வந்து எழுப்பி ரொம்ப இயல்பா இருக்கும்போது ஏன்னா நம்ம ஒண்ணு ரோபோ இல்ல, எல்லாம் அது மூவ்மெண்ட் இருந்தா தான். தூக்கத்துலயே ஒவ்வொருத்தவங்க நடக்கும் போதே தடுமாறுவாங்க. நிதிரை கண்ணோடய வந்துட்டியா முழிச்சு வரக்கூடாதாம்பாங்க. அதுதான் கேட்டேன். இல்ல சில நேரம் என்னன்னா நல்ல ஜபம் கூடி இருக்க நேரம் சடனா நாம எந்திரிக்க மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன பண்ணுவோம்னா மெல்ல மெல்ல அந்த முதுகு தண்டு வடத்தை அப்படி ஒரு ரிலாக்ஸ் பண்ற மாதிரி அப்படியே கீழே இறக்கும். நிமிந்தே இருக்கும் இல்லையா, அத வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மெல்ல கீழே இறக்கி இருப்போம். முதுகு தண்டு வடத்தை வளைச்சு கொடுப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா காலை மெல்ல நீட்டி ஒரு ரிலாக்ஸ், கை எல்லாத்தையும் டோட்டல் பாடி அப்படி உட்கார்ந்ததுல வேற எதுவும் இல்ல, படுத்துக்கிறதுலாம் கிடையாது. சும்மா உட்கார்ந்த இடத்துல எப்படி மெல்ல ரிலாக்ஸ். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட், எனக்கும் இது கிளீனா இருக்கு. பட் வந்து அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே அது என்ன சொல்றது உடம்பெல்லாம் செய்யும் போது பெயின் அது கூட தாங்கிக்கலாம். தண்ணி ரொம்ப பிடிக்காது. மறுபடியும் என்னாச்சு கொஞ்சம் அழுத்தி சொரிஞ்சு இப்போ வேர்க்குரு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன இதா இருந்தது. அது தேய்க்கும் போது அது கொஞ்சம் தண்ணி வந்து அந்த இடம் எல்லாம் பற இடமும் ஒரு 2 இடத்துல வந்து பிளாக் அப்படியே மார்க் ஆயிட்டு. அப்புறம் இவ இருந்துகிட்டு சரி வா கூட்டின்னு போலான்னு சொல்லிட்டு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் ஏன் கேக்குறீங்க போய் பார்த்தா உடனே சொல்லிட்டாரு என்ன ஒரு செகண்ட்ல, என்னது இப்படி ட்ரையா இருக்கு உடம்பு பூரா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த மாதிரி இப்படி எல்லாம் வறண்டு போய் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் கையை பிடிச்சி மாட்டேது. இது என்ன இதுவே ஓடலை, நாடியே ஓடுறது இல்லைன்னா அப்படி எதுவும் சொல்லலை. இதெல்லாம் எழுதி கொடுத்தாரு. கொஞ்சம் நிறைய பழம் ஜூஸ் எல்லாம் நிறைய குடிங்க. ஆனா அப்படி செய்யும் போது நீங்க சொல்ற மாரி சாப்பாடும் பிடிக்க மாட்டேங்குது. டோன்ல எது முழுங்கினாலும் அப்படியே பெயின் ஆகுது. அந்த இதெல்லாம் அப்படி கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சாலே ரத்தம் வர்ற மாதிரி எல்லாம் அப்படி ஆயிடுது இல்லையா? அதெல்லாம் நிஜம்தானே? இல்ல அதாவது என்னன்னா இப்ப நிறைய ஜபம் கூடும்போது உடம்புல வந்து வெப்பம் அதிகமா இருக்கும். சில நேரம் வந்து வேர்க்கூறு மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். அது நாளடைவில் போயிடும். தலைவலிகள் வந்தது உணர்வு நுணுக்கமாக நம்ம சில விஷயங்கள் சொல்லணும். என்னன்னா நம்ம ஒரு நல்ல தியானம் அமையும் போது உணவு மேல ஒரு சில வெறுப்பு வரும். தேவையில்லை, நம்ம ஏதோ அதில் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில வந்து நம்ம எடுத்த உடனே போக வேண்டாம். கொஞ்சம் கவனமா என்ன பண்ணணும்னா ஒரு அரை வயிறா சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிறது நல்லது. சாப்பிடுறது வந்து ஒருபோதும் ஆத்ம ஞானத்துக்கு தடை இல்லை. ஆனா இதுல சொன்ன மாதிரி மிகுந்து உண்பவன் ஞானியாக மாட்டான். அதே போல பட்டினி கிடப்பவனும் ஞானியாக மாட்டான். அவன் 2 பேரும் ஞானியாக மாட்டான். கீதைன்னு நினைக்கிறேன் அந்த வசனம்.
அது ரொம்ப பட்டினியை கடந்து இந்த ஜீவனை வருத்துறவனு ஞானத்தை அடைய முடியாது. அதே நேரத்தில் ஒரு தமோ குணம் மேலிட்டு எந்நேரம் பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அவனும் ஞானம். ஒரு மிதமான உணவு எடுத்துக்கொள்பவனே அந்த யோகிக்கு உண்டான அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உணவை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியும். போதும் இது அப்படின்னு தெரியும். அளவா சாப்பிடுவோம். ஹார்ம் ஃபுட் ரொம்ப காரமாவோ காட்டமாவோ நிறைய அள்ளி அள்ளிலாம் உள்ள போட முடியாது. அளவா தான் சாப்பிடுவோம். அது அப்படி தெரியும். அந்த உணர்வே அங்க கொண்டு போகும். நல்லது. ஆத்ம வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். என் பெயர் ராமச்சந்திரன், சென்னையிலிருந்து பேசுறேன் ஐயா. உங்க குரல் தெரியுதுங்க. ஆத்ம வணக்கம். நன்றி ஐயா. அந்த அம்மா பேசுனது சீனியர் சிட்டிசன் கன்செஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஸ்ல உண்டு, ரயில்ல உண்டு, ஆனா பிளைட்ல கிடையாது ஐயா. இப்ப நம்ம சித்த வேதம் பண்ணுவது பிளைட் மாதிரி. சாதாரண பைக்கோ சாதாரண பஸ்ஸோ சாதாரண ட்ரெயினோ கிடையாது. வானத்தில் உயரே பறக்கும் ஏரோப்ளேன் மாதிரி அங்கே கன்செஷன் எதுவும் இல்லை. ஆனால் நாம நீங்க சொன்ன மாதிரி சில உணவு பழக்க மாற்றங்கள், சில உடற்பயிற்சிகள் செய்வதன் மூலம் செய்து கொள்ளலாம் என்று அருமையா சொன்னீங்க. அவர்கள் கருத்தை தொடர்ந்தே எனக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. அவர்கள் உடல் சம்பந்தப்பட்டது கேட்டார்கள், நான் கேட்பது மனம் சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் என் வயது இப்போது 72. வயது சொல்லிக்கொள்ள நான் தயங்குவதே இல்லை. ஏனென்றால் மற்றவர்கள் தான் என் வயதை எண்ணுவார்கள், நான் எண்ணிக்கொண்டிருப்பது இல்லை. இப்போ இங்கே சொல்ல வரும் விஷயம் என்னவென்றால், 25 வயது பையனுக்கும் 75 வயது ஒருவருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, 25 வயது வரைக்கும் தான் அவன் பல சம்பவங்களை சந்தித்திருப்பான். திருமணம் இனிமேல் தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கும். அவனது அனுபவம் குறைவு என்று அவர்களை தாழ்த்த விரும்பவில்லை. அவர்கள் சந்தித்த சம்பவங்கள், பெற்ற அனுபவங்கள் குறைவாகத்தான் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு 2ஓ 3ஓ பெற்று அவர்களை திருமணம் செய்து வைத்து சம்பந்தமில்லாத குடும்பத்தில், இதுவரை சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பத்தில் சம்பந்தியாக சென்று, ஏன்னா திண்டுக்கல்லில் உள்ளவர் இந்த சென்னையில் உள்ளவரை திருமணம் செய்து கொள்ளும் போது இதுவரைக்கும் பார்த்திருக்க மாட்டார்கள் யாரும். எனவே சம்பந்தமே இல்லாமல் இருந்தவர்கள் இப்பொழுது சம்பந்தியாகி அதில் வரும் சில பிரச்சனைகள், சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள், சில சமாளிப்புகள், அதற்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் ஏதாவது சொல்லி அது இது ஆக என்ன சொல்ல வருகிறேன் என்றால், 25க்கும் 75க்கும் வித்தியாசம் உண்டு. 25 சந்தித்த சம்பவங்கள் குறைவு, 75 சந்தித்த சம்பவங்கள் மும்மடங்கு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் எந்த அளவுக்கு சம்பவங்களை சந்திக்கிறோமோ, அனுபவம் பெறுகிறோமோ, அந்த அளவுக்கு எண்ணங்கள் அதிகமாகிறது. சிறு குழந்தை, 10 வயது குழந்தை தியானம் செய்ய உட்கார்ந்தால் அதற்கு ஒரு எண்ணம் அவ்வளவா இருக்காது. அடுத்த வேளை டிஃபன், அவ்வளவுதான், அந்த எண்ணம் தான் அதுக்கு இருக்கும். ஆனால் 75 உட்காரும் போது சந்தித்த அனுபவங்கள், போராட்டங்கள், சமாளிப்புகள், சமாளித்த விதங்கள், இவர்களை தூற்றியவர்கள், இவர்களை பாராட்டியவர்கள் என்று பல்வேறு 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 சம்பவங்கள் கட்டுக்கட்டாய இருப்பதால் 75க்கு எண்ணங்கள் அதிகமாக வருகிறது. எனவே 25 செய்கின்ற ஜபத்தில் வரும் எண்ணங்கள் குறைவு, 30-40 எண்ணங்கள் குறைவு என அவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் தான் இருக்கும். ஆனால் இவனுக்கு 75க்கு முடிந்து போன எண்ணங்கள் மண்டை சுற்றி சுற்றி வரும். அப்பொழுது அந்த எண்ணங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி, அந்த எண்ணங்களிலிருந்து பாதிக்கப்படாமல் ஜபம் செய்வது எப்படி, இதை பற்றியும் தாங்கள் கொஞ்சம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. அதாவது என்னன்னா, 10 வயது இருக்க குழந்தைக்கு என்ன அதிகமாக இருக்காது, அதனால அது எளிதா தியானம் செய்யலாம். 10 வயதில் ஒரு குழந்தை தியானம் செய்தால் ரொம்ப சந்தோஷம், அது நடக்கட்டும். 75 வயதில் இருக்கிறவங்க அதிகமான என்ன அலைச்சல் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சிந்திக்கணும். இத்தனை எண்ணங்கள் இருக்கு, இத்தனையும் அர்த்தம் உள்ளதா, இத்தனை எண்ணங்களோடும் நாம் இருப்பது தேவையானதா? இல்லை, அனுபவ பதிவுகள் எண்ணங்களை தரும். எனவே எண்ணங்கள் இருக்கிறது, தேவையா இல்லையா என்பது நல்ல கேள்விதான். ஆனால் இருக்கிறது, அதில் தப்பிப்பது எப்படி? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப அந்த ஒரு அனுபவ முதிர்ச்சி என்னன்னா, அவ்வளவு எண்ணங்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவு கூச்சல்கள் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு
நாம அப்பப்ப என்ன பண்ணணும்னா, பயிற்சிகள் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சில நேரம் என்ன அதிகமா இருக்க ஆளுகளுக்கு பயிற்சியிலே உட்கார்ந்தாலும் அவங்க கதியை விட்டுருவாங்க. கதியவே வந்து சரியா மேலையும் கீழே எடுத்து அந்த ஒடுக்கத்தை பெறுவதற்கே முடியாது. என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு இயல்பாவே சொல்றேன், இயல்பாவே வந்து எல்லாருமே அந்த ஒரு உணர்வுலே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா, அதிக நேரம் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கு. என்ன தேவை? இத பத்தி தனக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். நான் பயிற்சியே இங்க உங்களுக்கு நான் சொல்ல வரல. இவ்வளவு எண்ணங்களையும் அவங்க வந்து விசாரணை பண்ணணும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம். இத்தனை கூச்சல்கள் வருவதற்கு காரணம் என்ன? இன்னும் எதையெல்லாம் நாம பற்றி கொண்டே இருக்கிறோம். அப்ப நமக்கு இன்னும் தீராத கடமைகள் இருக்கா? தீராத கடமைகள் இருக்கா? அதை முடிஞ்சா முடிச்சிடணும். இல்ல அது முடிக்கவே முடியாது, வாழ்நாள் ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த வித்தை, இந்த ஆத்ம ஞானம் இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு தெரிஞ்சால் இயல்பிலேயே அதை நோக்கி வந்துருவாங்க. நான் அதைத்தான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். அதை விட உலகியல் கமிட்மெண்ட் தான் ஜாஸ்தி விருப்பமா இருக்கா? அவங்க அதை பரிசோதிச்சுக்கணும், எது ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு. அது மீட்டிங்க கொண்டு வந்துடும் அந்த விருப்பம். சில பேருக்கு வந்து எல்லாம் வித்தை எடுத்துட்டோம், ஏகப்பட்ட பேர் வித்தை எடுத்திருக்கோம். ஆனால் எல்லோருமே அந்த வித்தை சொல்லக்கூடிய ஞானத்தை அடைவதற்கு விருப்பமா இருக்குமா? அது பெரிய கேள்வி. பொதுவா சொல்லுவாங்க, காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு கூட ஒரு டிஸ்கஷன்ல இதை பேசிக்கிட்டு இருந்தோம். காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இந்த பைபிள் வசனம் சொல்லும். காது இருக்கவங்க எல்லாம் கேட்டுறாங்க, ஆனால் கேட்ட எல்லாரும் சிந்திக்கிறாங்களா? அது ஒரு பெரிய கேள்வி. சிந்திக்கிற எல்லாரும் அந்த தெளிவடைகிறாங்களா? சிந்திச்சாதான் தெளிவுக்கே கொண்டு போகும். சிந்திக்க தயாரா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி நமக்கு இந்த மாதிரியான உரையாடல்கள்ல, இது போல ஞானங்கள்ல இதுல எல்லாம் ஈடுபட தயாரா நம்ம இருக்கமா ஒரு தடவை பரிசோதிச்சுக்கணும். ஏன்னா வேற ஏதாவது பட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒன்று கமிட்மெண்ட்ல நாம பட்டுக்கிட்டே இருப்போம். நமக்கு நாமளே என்ன பண்ணுவோம்னா, அந்த என்ன அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த கமிட்மெண்ட்ஸ் அந்த இதுலயே இருப்போம். அதுதான் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை வந்து இந்த மாதிரி மேலும் 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 ஒரு பக்கம் ஆத்ம ஞானம், இன்னொரு பக்கம் உலக விவகாரம், ரெண்டையும் மாற்றி மாற்றி தொட்டுக்கிட்டே இருப்போம். தொடர்றது கூடுதலா உலக விவகாரங்கள்ல இருக்கும். அப்ப நாம தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன் எடுக்கணும்? எந்தெந்த கமிட்மெண்ட் தேவை? இப்ப நம்ம சொல்றோம், எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஏகப்பட்ட அனுபவங்களா மனசுல இருக்குது, இதை நான் எப்படி தாண்டி வர முடியாது அப்படின்னு. அதாவது நீங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இங்க எண்ணமே இல்லாத ஒரு நிலைக்கு போறது அல்டிமேட். அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சமாதி அனுபவம்லாம் உங்க எண்ணம் ஒரு நெறிப்படும். நான் நல்லா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தியானத்தில் ஈடுபட எண்ணம் முற்று முழுதாக அப்படியே எரேஸ் பண்ணி ஒரு புது மனம் இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாம் நினைக்க கூடாது. அப்படிலாம் நடக்காது. அந்த எண்ணங்களாகப்பட்டது மெல்ல மெல்ல நெறிப்படும். அந்த நெறிப்படுறதுலே ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியினுடைய நீச்சியா சமாதி வாக்கியம். இப்படித்தான் ப்ராசஸ் இருக்கு. அப்ப விட வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் எது எது, இது நமக்கு அதை நம்ம டிசிஷன் எடுக்கணும். தெளிவா டிசிஷன் எடுக்கணும். எடுத்து என்ன கூச்சல்கள், மன துன்பங்கள் அல்லது கடந்த காலங்களில் நான் செய்த குற்ற உணர்வுகள், இதிலிருந்து நாம தான் நம்மளை வெளிக்கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? இன்னொரு எண்ணத்தை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு ஆற்றலை அப்படியே அழிச்சிட முடியாது. என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஆற்றலால உள்ள இன்சிஸ்ட் பண்ணி மடைமாற்றம் தான் செய்ய முடியும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு காரியத்தை, இப்ப என்ன கூச்சல் அதிகமா இருக்கு, தியானத்தை மெல்ல மெல்ல கூட்டிக்கிட்டே வரணும். மெல்ல அது ஒரு தாட். அப்ப என்ன ஆகும்னா, இந்த எண்ணம் வந்து நெறிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் வழி. நாம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் புறத்துல எதால நாம அதிக அலைக்கழிக்கப்படுறோங்கிறத கண்டுணரணும். கண்டுணர்ந்து அதுல இருந்து நாம விடுபடணும். நாம அதோடையும் இருந்துகிட்டு நான் நல்லா பார்த்துட்டேன், தவறா எடுத்துக்க வேண்டாம், எனக்கு இது வேணும் இது வேணும், நான் எதையும் விடுறதுக்கு தயாரா இல்லை, ஆனால் எனக்கு எல்லாமும் நடக்காது, வாய்ப்பே இல்லை. விட வேண்டிய சில கமிட்மெண்ட்ஸ் விடத்தான் செய்யணும். அப்படி விட்டால் மட்டும்தான் நாம அதை சிந்திச்சு தெளிஞ்சு இந்த பக்கம் வர முடியும். ரொம்ப நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம வணக்கம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம வணக்கம். இப்போ நான் வித்தை வாங்கினவன், ஆனால் 6 வருஷமா ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன்.
அது பாக்ஸிங். அது என்னால் விட முடியல. விடுறது ஐடியாவும் இல்லை. ஆனால் இதுவும் முக்கியம் இதுவும் முக்கியன்றப்போ அது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வித்தை சார்பானவங்க சொல்கிறாங்க. இதில் உங்களோட புரிதல் என்னன்னு சார்? இல்லை, எனக்கு வந்து ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, இந்த வித்தை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க துறவு நெறி அப்படி இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்ப நாமெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷன் வச்சிருக்கோம், ஒரு வேலையை செய்யறோம், நம்மளால முடிஞ்ச சர்வீஸை செஞ்சுட்டு இந்த வித்தையிலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு முற்று முழுதாக தவத்திலேயே 24x7 உட்காரக்கூடிய ஒரு துறவு நெறியா? அப்படி இல்லை. நான் எப்பயும் எல்லாருக்கிட்டையும் சொல்றது, அதாவது சமூகத்தில் ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர், அவங்க வந்து ஒரு சாய் டிவோட்டியா இருப்பாங்க. ஒரு விராட் கோலி மாதிரியான ஆட்கள், அவங்க வந்து ஒரு யோகியின் சுயசரிதம் ரீட் பண்ணி ஒரு கிரியா. காந்தி மாதிரியான ஒரு ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து சமூக செயற்பாட்டார்கள். பரமஹம்ச யோகானந்தரோடு கிரியா தீட்சை வாங்கினவங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. சரிங்களா? நம்ம ப்ரொஃபஷனையும் நம்மளோட இதுதான் லட்சியம், எனக்கு புரியுது. ப்ரொஃபஷன் பிளஸ் அதோட சேர்த்து இதையும் கொண்டு போறது இருக்கு, அப்படி கொண்டு போகலாம். இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு முழுக்க முழுக்க இதுதான்னா அவங்க வர்ற இடம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்ப நீங்க தான் தெள்ள தெளிவா அது உங்க மனதுக்கு தான் தோணும். அப்ப நம்மளோட அந்த ஒரு ப்ரொஃபஷன் அல்லது பேஷன் அல்லது நம்மளுடைய துறையில ஈடுபட்டுக்கிட்டே இந்த பயிற்சியும் வச்சுட்டு ஒரு சமூக செயல்பாட்டோட கொண்டு போகிறது, இது ஒரு வகை. முற்று முழுதாக போறவங்க வேற வகை. அப்ப அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தாகம் ஏற்படுவதை பொறுத்து அது முடிவாகும். உங்க மனம் வந்து அந்த முடிவை எடுக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ப்ரொஃபஷன்லயோ அல்லது பேஷன்லயோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த சித்த வித்தையும் செய்யறதுனால எந்த தடையும் கிடையாது. சரிங்களா? எந்த தடையும் கிடையாது. அதை வந்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். அல்லது உங்களுக்கு இல்ல பாக்ஸிங் மாதிரியான ஒரு விஷயம் பெரிய பல்கரா தெரிஞ்சிச்சு, அது ஒரு இதா இருந்துச்சுன்னா, நான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப வேற ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வுக்கு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டைல சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நண்பர், அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அவர் வந்து இதையும் இந்த மாதிரியான ஆன்மீக ஜேர்னிலையும் இருக்கும்போது ப்ரொஃபஷனை மாத்திக்கிட்டாங்க. வேண்டாம், குற்ற உணர்வா இருக்கு, எனக்கு வந்து ஐ ஃபீல் கில்ட்டி அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா குற்ற உணர்வை மாத்திக்கிட்டாங்க. அந்த குற்ற உணர்வை மாத்தி வேற ஒரு துறையில ஈடுபட்டாங்க, ப்ரொஃபஷனை மாத்திக்கிட்டாங்க. சரியா? அது எப்படி யாரு தெரியும்? வெளியாட்கள்கிட்ட கேட்டு முடிவு செய்யற விஷயம் அது கிடையாது. அது முழுக்க முழுக்க உங்க உணர்வு சார்ந்தது, நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். அது உங்களுக்கு தெரியும். நன்றி ஐயா. நல்லது, நன்றி ஐயா. ஆத்மனக்கம். ஐயா ஆத்மா நமஸ்காரம் ஐயா, கேக்குதுங்களா? ஆத்மனக்கம் ஐயா. ஐயா சென்னையில இருந்து தாமோதரன் பேசுறேன் ஐயா. நல்லது நல்லது ஐயா. இப்போ புதுசா தியானம் பழகுறாங்க ஐயா. தொடர்ந்து பேசுங்க, கேக்குது. ஐயா இப்போ புதுசா வந்து தியானம் பழகுறாங்க, அப்படி உங்க லைன்ல கொஞ்சம் கிளியர் இல்ல ஐயா. ஒரு நிமிஷம். தாமோதரன் இருக்கீங்களா? ஐயா தாமோதரன் இப்ப கேக்குதுங்க, சொல்லுங்க. ஆன் பண்ணிட்டீங்க, கேக்குதுங்க ஐயா? கேக்குதுங்களா? ஐயா இப்போ புதுசா வந்து தியானம் பழகுறாங்க,
கேக்குதுங்களா ஐயா? இப்போ புதுசா தியானம் பழகுறாங்க ஐயா, அவங்களுக்கு வந்து ஆசன சொல்லுங்க. சித்தி வந்து ஆசன சித்தி ஏற்பட்டுருக்காது. அதாவது வந்து ஒரே நிலையில வந்து ஒரு 40 நிமிஷமோ இல்ல 1 மணி நேரமோ தொடர்ந்து உட்கார்றதுன்றது அவங்களால முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க வசதிக்காக வந்து உட்காரக்கூடிய அமரக்கூடிய நிலையில இருந்து ஆசனத்தை மாத்துனாங்கன்னா, அது ஏற்கனவே ஒரு 40 நிமிஷம் அவங்க செய்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 40 பிளஸ் 5 45 50 நிமிஷம் மாதிரி ஆகுமா? அப்படி இல்லைன்னா மறுபடியும் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆகுமா ஐயா? இல்ல, அதாவது ஐயா ரொம்ப முடியாத நபர்கள் தான் அவங்க தான். நான் அது வேற கணக்கு. ரொம்ப முடியாத ஆட்கள், ஏன்னா உணர்வு சம்பந்தப்பட்டது. சித்த வித்தைங்கிறது முழுக்க முழுக்க உணர்வு சம்பந்தப்பட்டது. இப்ப ஆசன சித்தி அமையறவங்க வந்து தொடர்ச்சியா அவங்களுடைய அந்த நேரம், அமர்ந்திருக்கக்கூடிய நேரமானது கூடிக்கிட்டே தான் போகும், ரிவர்ஸ்ல வராது. அவங்க வந்து ஒரு 15 நிமிடம் மட்டுமே அவங்களால உட்கார முடியுதுன்னா, தொடர்ச்சியா அந்த காரியத்தை செய்யும் போது அவங்களால ஒரு 20ல இருந்து 25 அல்லது 30 இப்படி எக்ஸ்டெண்ட் தான் ஆகும். ரிவர்ஸ்ல போக வாய்ப்பே இல்லை. ஒரு சில நேரங்கள்ல சில நேரம் வந்து அந்த ஜபம் வந்து நல்லா நடக்காம போகலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு இந்த 18 மணி நேரம் ஏதோ கணக்கு சொல்றோம் நம்ம. இப்ப அந்த அளவுக்கு ஒரு நல்ல அனுபவத்துக்கு போயிட்டு வரோம். அடுத்த நாள் அதே மாதிரியே தான் நடந்ததுன்னா அதெல்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் நடக்கல. அது ரொம்ப ஒரு மணி நேரம் தான் ஜபம் நடந்தது, ஒரு 2 மணி நேரம் இப்படித்தான் நடந்தது. அப்ப என்னன்னா அது அமையலையா? அப்ப அது ஏன்? அப்ப நம்ம 18 மணி நேரம் உட்கார்ந்துருந்தோம், அப்ப நம்ம அடுத்து டார்கெட் என்ன? அப்படி டார்கெட் பிக்சிங் இல்லை. அது என்ன ஆகும்னா நடக்கும், ஆசன சித்தி அமையும். நாம இங்க பார்க்க வேண்டியது முழுக்க முழுக்க உணர்வு. ஆனா ஒண்ணு, ரிவர்ஸ்ல போகாது. ரிவர்ஸ்ல எல்லாம் போகாது. கட்டாயம் அவங்களுக்கு வந்து கால் என்ன ஆகும்னா ஒரு ஃப்ரீயா உணர்வாங்க. அவங்க வந்து அதுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ அல்லது ஒரு வலியையோ அதெல்லாம் உணர மாட்டாங்க. ஆசன சித்தி ஆயிடுச்சு அப்படின்னாலே சாலிடா ஒவ்வொருத்தருக்கு ஒரு குறைஞ்சது 1 மணி நேரம், அதற்கு ரிவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆசன சித்தி அமைச்சா கட்டாயம் 1 மணி நேரத்துக்கு கூடித்தான் போகணும் ஒழிய ரிவர்ஸ் வராது, வாய்ப்பு இல்லை. சரிங்க, ஓகே, நன்றி நன்றிங்க. ஆத்மா ஆத்மா ஆத்மாவுக்கு வேற யாராவது எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். பொதுவாக நம்ம இந்த தியானத்துல பயணிக்கிறதுக்கு நம்ம உடலையும் தயார்படுத்தணும், கூடவே இந்த மனதையும் நம்ம தயார்படுத்தணும். கூடவே சரியது நம்ம ஜீவனையும் இதுக்கு தயார்படுத்தணும். அப்போ அந்த 3 விதத்திலையும் இது நம்ம ஒரு சேர தயார்படுத்தும் போதுதான். அப்பதான் உடல் என்பது பிரம்மான்னு ஒண்ணு ஆயிடுச்சு, மனம் என்பது விஷ்ணுன்னு ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஜீவனை தயார்படுத்துறதுக்கு தான் ருத்தன் என்ற அந்த சத்துவ குணத்தையும் நம்ம வந்து ஏற்படுத்தணும். அப்போ முக்குணங்களையும் நம்ம ஒரு நிலையோடு அது சரியான முறையில நம்ம தயார்படுத்தும் போது மட்டும்தான் சரியது நமக்கு தியானம். இப்போ சுரேஷ் ஐயா சொன்ன மாதிரி நாளுக்கு நாள் வந்து இதுல உயர்ந்த நிலையில போக முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஐயா இது உண்மைதானங்க ஐயா? இல்ல, உண்மைதான். ஏன்னா நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா என்ன நினைக்கிறோம், நிறைய அந்த உடலை வந்து நாம பெருசா டேக் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து அது உண்ணக்கூடிய உணவில் அதிலிருந்து சத்தெடுத்து வளருது. உணர்வு முக்கியம்தான், அதுவும் இதோட ஆரோக்கியத்துக்கு மிக முக்கிய காரணமா இருக்குது. மனதினுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இந்த உடலில் ஆதிக்கம் செலுத்துதுதான், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் உணவு வகையும் பாத்தீங்கன்னா இந்த அதிலிருந்து சத்தை எடுத்து இது மெல்ல மெல்ல ஊட்டம் பெற்று வளர்றதுனால நமக்கு உணவுல கவனம் தேவையா இருக்குது. அதனாலதான் எடுத்ததுமே வந்து நாம சைவ உணவுகள் அப்படிங்கிற எல்லையில இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆனா நாம இதுக்குள்ள வந்தது பிறகு சைவ உணவுலையும் எது சாப்பிடணுங்கிறத நாம சிந்திக்கிறோம். அது மெல்ல மெல்ல அந்த அறிவு கிடைக்க கிடைக்க நாம சிந்திச்சு சாப்பிட்றோம். உணவுக்கு அப்படி
மனதுக்கு அப்படி. இது ரெண்டும் ஒரு சரியான ஒரு நேர்கோட்டுல பயணிக்கும் போது அந்த ஜீவனை குறித்த ஒரு விழிப்புணர்வு இயல்பாவே அதுக்கு வந்துருது மனதுக்கு. அப்ப அது என்ன ஆகுதுன்னா, ஜீவனுக்குன்னு தனியா எதுவும் செய்யறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. ஏன்னா அது அல்டிமேட்டா இருக்கு. பொதுவா வந்து நான் இப்படி பாக்குறது உண்டு. நம்ம சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம்னு சொல்லுவாங்க. பதி என்பது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியது. அதுக்கு வந்து செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. பாசம் என்பது ஜடம். அதுவும் செய்ய வேண்டிய நிலையில எதுவும் இல்லை. ஏன்னா அது ஜடம், அறிவு இல்லாதது. இந்த இடையில் இருக்கக்கூடிய பசு, இந்த பசுதான் உயிர்கள். இதுதான் வந்து கொஞ்ச நேரம் பதிய குறித்து சிந்திக்குது, கொஞ்ச நேரம் பாசத்தோடையும் சேர்ந்துருது. அதுக்கு ஒரு 2 மனநிலை எப்பவுமே இருக்கும் இந்த உயிர் கூட்டத்துக்கு. அது மாதிரிதான் இந்த மனமும். உடல்ங்கிறது ஒரு ஜடம் தான். அதுக்குன்னு தெளிவா ஒரு அறிவு இல்லை. அதனாலதான் அப்பா வந்து அந்த பிணமாயிடுது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தான். ஆன்மா, அந்த ஜீவன்கிறது ஒரு அல்டிமேட்டா இருக்கு. ஆன்மா, பிரம்மம் இதெல்லாம் சொல்றோம். அது ஒரு அல்டிமேட்டா இருக்கு, பேரறிவு. அப்ப இடைப்பட்ட இந்த மனம் வந்து சில தெளிவுகளோட இருக்க வேண்டிய தேவை ஒரு கட்டாயம் அதுக்கு இருக்கு. அது பார்த்து உணவை வந்து உடலுக்கு இது கொடுக்கணும். அதே நேரம் எண்ணம் தான் மனதுக்கான உணவு. உடலுக்கான உணவு புறத்துல இருக்கிற மாதிரி அகத்துக்கான உணவு எண்ணத்துல இருக்கு. அந்த எண்ணங்கள் எது எது நாம வச்சிருக்கணும், எது எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பகுத்தறிந்து நீக்கிட்டாலே இந்த உடல், மனம், ஜீவன் இதெல்லாம் ஒரு நேர்கோட்டுல பயணிக்க ஆரம்பிச்சிருது. ஐயா, எனக்கு இங்க ஒரு கேள்வி உண்டு. தவிர்க்க வேண்டிய சைவ உணவுகள் எவை? காரமான உணவுகள், குறிப்பா வந்து அந்த எண்ணெயில பொரித்த உணவுகள். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னைக்கு அதை சாப்பிட்டோம், அதனால இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் இல்லையா, இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வெஜிடபிளோட தன்மையே போயிருது. இப்போ ஒரு வெஜிடபிள் இருக்குது, அதை வந்து ஒரு எண்ணெயில பொரிச்சு சாப்பிடும்போது அதோட தன்மையே முற்று முழுதா போயிருது. அப்ப அது தேவையில்லைன்னு தோணும். அதிகமான எண்ணெய் பழங்காரங்க, ஏன்னா நம்மகிட்ட அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. பொதுவா அந்த டீ காஃபியை வந்து கூடுதலா குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதன் பிறகு இந்த எண்ணெயில் பொரித்த பலகாரங்களை என்ன பண்ணுதுன்னா வந்து பசியை வந்து இது அடக்கிறது. இயல்பா ஒருத்தனுக்கு பசியின் தூண்டுதல் ஏற்படுற நேரத்துல இது மாதிரியான ஒரு டீ காஃபியோ அல்லது ஒரு எண்ணெய் பலகாரமோ நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பசியை வந்து அது அடக்கிறது. ஆனால் வந்து அது தேவையில்லை. அதை நம்ம வந்து கொஞ்சம், எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது, நான் வந்து விடாம டீ குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உடையாது. அதை குறைக்க எனக்கு அந்த பசியினுடைய தன்மை நிறையவே தெரிஞ்சது. அந்த அனுபவத்துல இருந்து தான் நான் அதை சொல்றேன். இதுவா சொல்லியிருப்பாங்க, அப்பா கூட காஃபி தான் பயன்படுத்தணும், அதையும் எப்படி பயன்படுத்தணுங்கிற வரையறையெல்லாம் சொல்லியிருந்தாலுமே இருந்தாலும் மனம் கேட்கணும் இல்லையா. அப்பா சொல்லியிருந்தாலும் நம்ம மனம்னு ஒண்ணு இருக்குது, அது கேட்கணும். அப்ப என்னன்னா அந்த டீ குடிக்கிற பழக்கம் ஜாஸ்தி. அதை குறைக்கத்தான் வந்து சரியான அளவுல சாப்பிட ஆரம்பிக்க தேவையான அளவுல சாப்பிட ஆரம்பிச்சோம். பசியே அப்ப அதுக்கப்புறம் நம்ம அதனால் வரை என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டீ காஃபி மாதிரியான விஷயங்களை நிறைய உள்ள கொடுத்து அந்த பசி அடக்கி இருக்கும். அதெல்லாம் இல்லாம அந்த டீ காஃபி, அப்புறம் இந்த எண்ணெயில் பொரிச்ச பலகாரங்கள், நம்ம இந்த ஸ்வீட் கூட கொஞ்சம் அளவா எடுத்துக்கிறது நல்லது, ரொம்ப அளவா. ஏன்னா அதிகம் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. குறிப்பா இந்த குலோப் ஜாமுன் மாதிரியானது, அப்புறம் இந்த பெரிய அந்த மைசூர் பாக் மாதிரியான இனிப்புகள் நிறைந்த ஒரு ஸ்வீட், அதெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஆகார சுத்தி மனசுத்தி என்று சொல்வார்கள். வெங்காயம் பூண்டு தவிர்ப்பார்கள், அது சரியா? இல்ல சில பேர் அமாவாசை விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வெங்காயம் பூண்டு தொட மாட்டேன். சென்னையில கூட 4-5 ஹோட்டல் இருக்கு, அந்த அமாவாசை அன்னைக்கு வெங்காயம் பூண்டு நாங்கள் சேர்ப்பதில்லை அப்படின்னு விளம்பரமே பண்றாங்க. அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தவிர்ப்பாங்க. வெங்காயம் மட்டும் இல்ல, பூண்டு தவிர்ப்பாங்க மிக முக்கியமாக. அதுலயும் குறிப்பா வந்து சில சாதகர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் யோகம் தவம் இவங்கெல்லாம் கடுகு தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏற்கனவே நாம அபியாசம் பண்றோம். அபியாசம் பண்ணும்போது உடம்பு வந்து ஒரு சூட்ல இருக்கும். இந்த கடுகு மாதிரியான விஷயங்கள் மேலும் சூட்டை அதிகம் உண்டு பண்ணுது. அதே நேரத்துல பொதுவா ஒரு மருத்துவர் சொன்ன தகவல், அதனால நான் சொல்றேன், எனக்கு அதை குறித்து ரொம்ப ஆழமா தெரியல, அந்த அனுபவத்தை சொல்றேன். அது வந்து அந்த விந்து எளிதில் உடைச்சு விடுறதுக்கு ஹீட்டு உற்பத்தி பண்றதா சொல்றாங்க அவங்க. குறித்து என்னன்னு தெரியல. ஆனா அந்த கடுகு சேர்ப்பதெல்லாம் வந்து அளவா வச்சுக்கிறது நல்லது. வெங்காயம், இந்த பூண்டு, கடுகு எல்லாம் அளவோட பயன்படுத்திக்கிட்டா போதுமான. அதுலயும் வெங்காயத்திலையும் சின்ன வெங்காயத்தை சிறப்பா சொல்லுவாங்க, பெரிய வெங்காயத்தை அவ்வளவு சிறப்பா சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்து நறுக்கி பயன்படுத்துறதுக்கு பெரிய வெங்காயம் ஈஸியா இருக்குங்கிறனால நம்ம எல்லாத்துலயும் அதிகமா யூஸ் பண்றோம்.
ஆனா வந்து அதை விட சின்ன வெங்காயத்தை தான் சில பேர் வந்து சக்சஸ் பண்ணுவாங்க. அதாவது சைவ உணவுலயே சாத்வீக உணவு எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது. நல்லது. இந்த இயற்கை உணவுன்னு சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த கேள்வி நம்முடைய மதிப்புக்குள்ள பாலசுப்ரமணியன் ஐயாவுக்கு சேர்த்து தான் கேட்கிறேன். அவர் இயற்கை உணவுக்கு முக்கியத்துவம் தந்து பேசுவார். அதை பற்றி பேசுவதற்கும் சில பேர் இருக்கிறார்கள் வெளியே. ஆனால் ஒரு டாக்டர் பல டாக்டர் சொன்னார்கள், உணவை சமைத்துத்தான் சாப்பிட வேண்டும், இல்லையானால் பூமியில் உள்ள அந்த விஷம் அது அப்படியே தங்கி இருக்குமா, அது அழிய வேண்டுமென்றால் சமைத்து சாப்பிடுவதுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க மருத்துவர்கள். உங்கள் கருத்து என்ன பாலா ஐயா, சுரேஷ் ஐயா, உங்கள் கருத்து என்ன ஐயா? என்னுடைய கருத்து, சாதாரணமாக பச்சையா சாப்பிட்டா உங்க உடம்புல ஈஸியா ஜீரணமாகறதுல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா தாராளமாக சாப்பிடலாம். இது கீரை வகைகள் சில வகைகள்லாம் சமைச்சு சாப்பிட்டாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஜீரணம் என்பது சரியா இருக்கும் உங்களுக்கு. அது என்னுடைய கேள்வி வந்து, இப்போ பிராணிகள் பறவைகள் செத்து போய் அதுக்கு மேல கூட செடி வளரும். இப்ப நாய் செத்து போய் நாயை புதைச்சா தேங்காய் நல்லா விளையும் அப்படின்னு தேங்காய் வியாபாரிகள் சொல்லுவார்கள். எனவே இந்த மாதிரியான இதுல உள்ளது மோரோவர் பூமியில உள்ள சில விஷங்கள் தீட்டுகள் இருக்கு. இது அப்படியே ராவா கேரட்டை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல அந்த விஷம் கூடுது சொல்லி விஞ்ஞான முறைப்படி மருத்துவ முறைப்படி சொல்றாங்களே, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இல்ல, அதை பற்றி எனக்கு சரியா தெரியாது. என்ன பற்றிருக்கும் ஒரே இதுதான், இப்ப கேரட் சாப்பிட்டா எனக்கு ஈஸியா ஜீரணமாவதா, தாராளமாக பச்சையா சாப்பிடுவேன். புரியுதுங்களா? அது சில ஜீரணமாகாத சில பொருட்கள் இருக்கும், சில காய்கறிகள் இருக்கும், அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாதான் செட் ஆகும். அப்பதான் எளிமையா ஜீரணமாகுதுன்னா ஓரளவுக்கு ஒரு அவியல் மாதிரி வேக வைக்கிறது, அதுவே ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது செட் ஆகும். இப்ப உருளைக்கிழங்கு பச்சையா சாப்பிட முடியுமா? முடியாததுக்கு. அதை கொஞ்சம் ஓரளவுக்கு வேக வச்சாதான் நம்மளால சாப்பிட முடியும், ஜீர்ணிக்க முடியும். அப்ப இந்த உடம்புக்கு இந்த உணவு ஒத்துக்குது இல்லை, அதாவது இந்த உணவு நமக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்றது நம்ம உடம்பே நம்ம கரெக்டா காமிச்சு கொடுத்துருது. உதாரணத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கடிக்க சொல்லியே என் உடம்பு, என் நாக்கு காரம் வேணான்னு சொல்லுதா இல்லையா? நான் அதையும் மிஞ்சி நான் டேஸ்டா இருக்குது நான் சாப்பிட்டேன்னா அப்ப அதால சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும். அது அப்ப அது சாப்பிடும் போதே இல்ல, மசிர்பா வேணும்னு கேக்குது, அதை வைத்து ஒரு ஃபார்முலாவா சொல்ல முடியுமா? என்னுடைய என்னன்னா, பச்சை மிளகா சரி வேணான்னு சொல்லுது, சரி, அப்ப குலோப் ஜாமுன் சரின்னு சொல்லுது, அப்ப அந்த ஃபார்முலா சரி வருமா என்பது கேள்வி. அவித்து சாப்பிட்டால்தான் பூமியில் உள்ள விஷங்கள் நீங்கும் என்ற மருத்துவர்கள் கருத்து இங்கே எப்படி நாம் தெரிந்து கொள்வது? அது கரெக்டா. குலோப்ஜான் என்பது அது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப சர்க்கரை சேர்த்து இருக்குது. அந்த சர்க்கரையே வந்து அதுக்கான கெமிக்கல் இல்லாத அது ஒயிட் ஆகாதது, அந்த சர்க்கரை வந்து ஒயிட் ஆகுறதுக்கு. அப்ப அந்த மாதிரி உணவு பிடிக்குதுன்னா நம்ம வந்து அந்த தாட்ஸ் வந்து நெகட்டிவ் இதுலயே நம்ம இதுவாயிருக்குன்னு அர்த்தம். அதிகப்படியான எதிர்மறையான எண்ணங்கள் அதே அந்த விதத்துல நம்ம மனது அடிக்டேட் ஆயிடு இருந்தது, நம்ம அறியாமலே சிக்கி போயிருந்ததுன்னா எதிர்மறையான உணவுகள் தான் நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ ஒயின் ஷாப்ல குடிக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா பிடிக்குதுன்னா அவனுடைய மைண்ட் அதுல அடிக்டேட் ஆயிருக்கு. உங்களுக்கு உடம்ப வந்து அவன் சரியா பராமரிக்கல, சத்துவ குணமா சாத்வீகமாக வைத்துக் கொள்ளவில்லை. அதனால அது சம்பந்தப்பட்ட ராஜசமோ தாமச சம்பந்தப்பட்ட உணவை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அதுக்காக குலோப்ஜாம் பிடிக்குதுக்குன்றதுக்காக அது நல்ல உணவு என்பது நிச்சயமாக கிடையவே கிடையாதது. ஏன்னா அது செயற்கை முறை. அந்த செயற்கையிலேயே வந்து பல கெமிக்கல் சர்க்கரையிலேயே இருக்கிறது, ஒயிட் சர்க்கரையிலேயே இருக்குது. அதுவும் நம்ம தியானம் பாதிக்கலாம், அது இடைஞ்சல் தான் அது. அப்ப எது எது இயல்பாகவே இயற்கையாகவே சாத்வீகமாக இருக்கிறதோ அந்த உணவை சாப்பிடலாம். அதுதான் மனித மிருக வர்ணனையில ஞானபிதா தெளிவா சொல்லிட்டாரு. இதுல உலக சாந்தி உலக சின்ன பிரயாசிகளை மனிதன் மட்டும் மற்ற விலங்குகள்லாம் இருக்கிறபடியே சாப்பிடுறது, அதுக்கு எந்த விதத்துல சைடு எஃபெக்ட் இல்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவை வந்து வேக வச்சு அதுல இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்களை போக்கி அதுக்கு மேலும் சத்துக்களை போகக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்து சமைத்து உண்டு சாப்பிடுகிறான். இது வந்து மிக மிக தவறு. அந்த மாதிரிதான் உலக நம்ம சித்தவேத, அதாவது ஆசிரம புக்கான உலக சேம பிரகாசில சொல்லி இருக்கிறது. அப்ப மற்ற விலங்குக்கெல்லாம் ஒத்துக்க சொல்ல அந்த இயற்கையா இருக்கிற உணவு மனிதனுக்குமே ஒத்துக்க மாட்டேன்றது. அப்ப நம்மளுடைய அந்த உடலை மெயின்டெனக்கூடிய தன்மையில வந்து நம்ம சாத்விக தன்மை இல்லை. அதுதான் அந்த அது ப்ராப்ளமா இருக்கு. உண்மையில சத்துவ குணத்தோட கரெக்டா
நம்ம கரெக்டான தியான பாதத்துல இருந்து அந்த மாதிரி பழக்க உணவு முறை நடைமுறை பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா இயற்கையான உணவே வந்து நிச்சயமாக உடம்புக்கு நிச்சயமாக செட் ஆகும். விலங்குகள்லாம் ஒத்துக்குது, நம்மள ஏன் ஒத்துக்க மாட்டேங்குது? அப்ப நம்மளுடைய இதுதான் முரண்பாடு. அதுல அது அது அப்படியே ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன். நீங்க சொல்ற கேள்வி நீங்கள் பலமுறை சொல்லி எனக்கு அப்படியே ஹேமரிங் அந்த ஹெட் நிறைய சொல்லியிருக்கீங்க, அருமையா சொல்லியிருக்கீங்க, அதுவும் வலிமையாக உறுதியாக சொல்லியிருக்கீங்க. அதை வச்சு டாக்டர்கிட்ட கேட்டேன், அந்த விஷமெல்லாம் நீக்கிறதுக்கு மிருகங்களுக்கு உடம்புல அமைப்பு இருக்கு, மனுஷனுக்கு இல்லையா? இப்ப மாடு கூட விஷத்தை சாப்பிட்டுட்டா, புல்லோட சேர்த்து விஷம் சாப்பிட்டா பால்ல விஷம் இருக்காதான். ஏன்னா அது அப்படியாப்பட்ட உடம்பு அதுக்கு இருக்கு, மனுஷனுக்கு இல்லை. அதனால புடுங்கி வேர்ல இருந்து புடுங்கி அப்படியே திங்காதீங்க, விஷம் சேருங்கிறாங்க. மனித உடம்பு வேறு, மிருக உடம்பு வேறு. அப்படி கிடையாது. வந்து விஷத்தை பால்ல தராது. ஆனா குழந்தைக்கு ஒரு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய் 2 உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே குழந்தை வாய்வு வந்து உடம்பு நெளிக்குது. அது மாடு உடம்பு, இது மனித உடம்பு, வேறுபட்டது. ஐயா புராண கதையில கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க அப்பா பிரகலாதன், அவங்க அப்பா விஷமே கொடுத்தா கூட அது தீவிரமான அந்த வித்தை, அது தீவிரமான நாராயணன் பக்தன், அதாவது அவங்க கதியில கரெக்டா இருந்திருக்காரு பிரகலாதன். அப்ப எல்லாமே அவர் செட் ஆச்சு அந்த உணவு கூடாது. ஐயா நான் இடையில பேசுறதுக்கு மன்னிக்கணியா பலையா. அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பச்சை பச்சையா கிடைச்சதுயா. எல்லாம் அவ்வளவு கலப்படமே எதுவுமே கிடையாது. அதை காலம்புரை குழந்தைக்கு கொடுக்குற பால்லேருந்து எங்க வீட்டுல எதுவுமே குடிக்கிறது இல்லைன்னு 45 ரூபாயா கவு மில்க்குன்னு வாங்கி கொடுக்குறோம். அதுல கூட இதாகுது. என்ன பண்றது, காலம்புரை எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படி வருது. அப்ப நான் எதுலயும் யாரும் மனசாட்சிக்கு பயந்துகிட்டு மிக்ஸ் பண்ணாமனால நீங்க சொல்றது ஓகே ஆச்சு. இப்போ இவங்கள எல்லாமே கலந்து தானயா வேணுன்னே செய்யறாங்க. எனக்கு என்ன, எனக்கு துட்டு தான் தொட்டப்பான்னா பெரியப்பான்னு அர்த்தம். அதுதான் எனக்கு பெருசுன்னு யாரும் குழந்தைங்க செய்யறதா எனக்கு என்ன, வயசானவங்க போனா எனக்கு என்ன, எனக்கு பணம் தானே எல்லாம் துணிஞ்சு செய்யறவங்க இருக்கிறதுனால இப்ப எதுவுமே பாருங்களேன். நம்ம தாத்தா பாட்டிக்கு இருந்தது, நம்ம அப்பா அம்மா, இப்ப நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்தது, இப்ப நம்ம பேர சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை இப்பயே கண்ணாடி போடுதுங்க, இப்பயே என்னென்னவோ வைட்டமின் கம்மினால என்னென்னவோ நடக்குது. இதெல்லாம் சரிதாம்மா, இல்லைன்னு சொல்லல. நம்மளால அப்ப இருந்தது, இப்ப எல்லாத்துலயும் கலக்குறாங்க இல்லையா. ஒரு பழம் கூட வாழை, இந்த மாம்பழம் சீசன்ல இங்கேயே பெங்களூர்ல எவ்வளவு பேர் பிடிச்சி அடிச்சாங்க. அந்த பழுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் வாடகை அடிச்சுக்கிட்டு வெறும் கெமிக்கல், அது சின்ன குழந்தைங்க எல்லாம் போய் போட்டு அடின்னு மிதிச்சு அவங்கள அப்புறம் அதான் தூக்கி ரோட்ல அடிச்சாங்க. அந்த மாம்பழம் தின்னவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு பூரா 2 நாள் அட்மிட் ஆனாங்க. அது சீக்கிரம் பழுக்குதுன்னு ஏதோ கெமிக்கல் போட்டு அப்படியெல்லாம் எல்லாத்துலயும் குழந்தை சாப்பிட்டான்னா என்ன சாப்பிட்டான்னு இப்ப அப்படியெல்லாம் பண்றா இல்லையா. அப்ப அந்த காலத்துல அது ஓகே இருந்தது நீங்க சொல்றது. இப்ப எல்லாத்துலயும் போறதுனால கழுவிட்டு சாப்பிடலாம். பட் கழுவிட்டு பாருங்களேன், இந்த நம்ம கொரோனா டைம் எல்லாம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இதெல்லாம் கழுவிட்டு தானே வீட்லயே சாப்பிட்டோம். ஆமா ஆமா, அதே மாதிரிதான் ஏதோ இப்ப டைரக்டா எல்லாருமே போடுறா. ஏன்னா பூச்சி வருது, இல்லாட்டி விவசாயம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் விளையில என்னாக்க. சோ அப்படி போட்டாதான் அதுவும் வருது. அதனால கழுவிட்டு நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை உப்பு போட்டுட்டு பச்சையா கொடுக்கலாம். அந்த நீங்க சொல்றது பிரகலாதம் காலெல்லாம் அப்போ கண்ணெல்லாம் யாரு டாக்டர்கிட்ட போனா பிரசவம்லாம் யார் டாக்டர்லாம் இருந்தாங்க, எவ்வளவோ இருந்தது. இப்பதானே சாப்பாடும் ஒழுங்கா எல்லாம் மிக்சடு. இவங்களுக்கு இப்பயே கண்ணு காது இதெல்லாம் எவ்வளவு ஸ்கூல் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் நமக்கு இருக்கிற ஆரோக்கியம் கூட இப்ப நம்ம பேரம்பேத்திங்களுக்கு கிடையாது. அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. அதுதான்மா உலகம் உலகம் உலகம்னு அப்படின்னு அந்த உலகத்து பக்கமே டைவர்ட் ஆக சொல்லும். உலகம் இல்ல, இப்போதைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கழுவிட்டு சாப்பிடலாம். அதாவது நம்மளால என்ன கிடைக்கிறதோ இருக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்கானிக்காகவோ எந்த அளவுக்கு இயற்கையோடு ஒத்து போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம உணவை அதுக்கேத்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டு சாப்பிடறதா இந்த அது சாப்பிடலாம். ஆனா நான் இப்ப எல்லாருக்குமே இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கிறது இன்னொன்னு நான் நிஜம் சொல்றேன். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் நாங்க அப்படிதான் செய்யறோம். இப்போ எல்லா வீட்லயுமே உப்புமா எண்ணெயில போட்டது கண்டிப்பா செய்வா. சின்ன பசங்க எல்லாம் பூரி வேணும், பொண்டா பஜ்ஜி வேணும். சாயங்காலம் பரவாயில்ல சாப்பிட்டுட்டோம், வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு வீட்டுல சாப்பிட்றது நல்ல பெட்டர். அதுக்கு நான் என்ன சொல்றேன், நாங்களும் அப்படிதான் செய்வோம். அந்த எண்ணெயை இப்போ நிறைய ஊற்றி 1/2 லிட்டர் ஊத்திட்டு
அதுல போண்டாவோ பஜ்ஜியோ போட்டுட்டு அந்த எண்ணெயை தனியா வேற இதுல போட்டுட்டு அதை ஃபர்ஸ்ட் காலி பண்ணிடுவோம். ஆனா ஹோட்டல்லாம் வீட்லயும் எப்படி செய்யறா, என்ன பண்றான், மேல மேல அந்த எண்ணெயை காலி பண்ற வரைக்கும் அவர் விடுறது இல்ல. அடுத்து மறுநாளோ 2 நாளோ கழிச்சு திருப்பி ஒரு லிட்டர் போட்டு போறது, ஒன்னா போட்டுதான் அதுலதான் கேன்சர் வருது செய்யுதுன்றாங்க ஒழிய, நம்ம வீட்டுல செய்யறதையே அந்த கொதிச்ச எண்ணெயை அது காலியாயிட்டு அப்புறம் தான் பாக்கெட்டை வேற ஓபன் பண்ணிட்டு போட்டா அதுல கூட நமக்கு இந்த இதெல்லாம் துறக்கிறதுக்கு இதெல்லாம் இதாகுது. அந்த சளியெல்லாம் சுத்தி அந்த சுழுமுனியில இருக்கு வர்றதெல்லாம் இதுல இது இருக்கு, காய விட்டுருங்க, இது மெயின். அதே மாரி காலி வயிற்றுல இப்போ இந்த ஐயா கூட சொன்னாரு, எடுத்ததும் டீ குடிக்காம எதையாவது சாப்பிட்டுட்டு 2 பிஸ்கெட்டோ ஏதோ தின்னுட்டு அப்புறமா டீ காஃபி கொடுத்தா அது இன்னும் பெட்டர். சோ இதெல்லாம் நல்ல இது இருக்குயா. அது என்ன மாத்திரம் அவ்வளவு இதான் ஒரு நடம் கொதிச்சுட்டு, அதுக்கே தயவு செய்து யாரும் ஹோட்டல்ல இந்த பக்கத்துல போய் இந்த கொதிக்கிற இது திங்காதீங்க. போண்டா பஜ்ஜி, அப்புறம் என்ன இன்னொன்னு என்னமோ சொல்றாங்களா பக்கோடா, இன்னும் என்னென்னமோ எண்ணெயில எல்லாம் போட்டு எடுக்கிறத வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்ககிட்டயும் சொல்லுங்க, அந்த எண்ணெய் தனியா வச்சுட்டு அதை முதல்ல கிளீன் பண்ணிட்டு அப்புறமா வேற பாக்கெட் ஊத்துனா நம்மளுடைய வாரசுக்கும் நல்லது, நமக்கும் ஏஜ் ஆயிட்டா நைட்ல சில பேருக்கு சின்னாலே சரிக்காது இந்த இதெல்லாம். அதனால இப்படி இதுல கூட நிறைய இது இருக்குயா. காந்தாம்மா, நான் ஒரு கருத்து ஷேர் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ அருமையா சொன்னாரு. முடிந்தவரை அவர் எந்த விஷயம் எடுத்து சொன்னாலும் அண்டர்லைன் பண்ணல, முடிந்தவரை வார்த்தையை சொன்னாரு. சரி, நம்ம பாலசுப்ரமணியம் ஐயாவும் உங்களால முடிந்தவரை செய்யுங்க சொல்லிட்டாருல அவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் அந்த காலத்திலேயே சொல்றாரு, இந்த காலத்து மீறி கழுவாம சாப்பிடக்கூடாது. என்னோடது என்னன்னா பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் நல்லா மஞ்சத்தூள் போட்டுட்டு அழைச்சிட்டு தான் கேரட் பீஸ் கட் பண்ணி கொடுக்குறது. பாலசுப்ரமணியம் ஐயா கூட 60 மார்க் வாங்க 70க்கு ட்ரை பண்ணு. சுரேஷே சொன்னாரு 70 மார்க் 100க்கு ட்ரை பண்ண, அதை கொஞ்சமா ட்ரை பண்ண சொன்னாங்க. இதே மாதிரி நம்ம போயிடணும். இது ஏன் சொல்றேன்னா, என் அனுபவத்துல ஒரு 15 வருஷம் முன்னால ஒரு பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு ஒருத்தர் ஒரு ஆடிட்டர் வேணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் போடணும், நின்று கூட்டு போனாரு கார்ல. எங்க தெரியுமா, விக்கிரவாண்டி. அந்த போன பிறகுதான் அவரை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நம்ம ஹோட்டல்ல போய் உணவு சாப்பிடுறது தப்புன்னு நினைக்கிறோம்ல, அவரு ஹோட்டல்ல போய் சாப்பிடாதன்னு மட்டுமல்ல, அவர் சாப்பிடுற எல்லாமே கடையில வாங்காதது. அவருக்குன்னு வயல் இருக்கு, அவரு கத்திரிக்காய், வெண்டைக்காய், தென்னந்தோப்பு எல்லாமே ரொம்ப பணம் இருக்கிறவங்க வச்சிருக்காரு. உண்மையிலே ஆரோக்கியமா இருப்பாரு. இது அவருடைய சொந்த இடத்துல விளையிற பொருள் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அவர் ரைஸ் மில் ஒண்ணு இருக்கு, இன்னொரு ரைஸ் மில் வைக்கிறதுக்காக லோன் வாங்குறதுக்காக நான் ஒரு அலுவலக வேலையாக போய் ஒரு 3 நாள் அவரோட தங்கி அந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். கத்திரிக்காய் வாயில வச்சா அல்வா மாதிரி வலிக்கிட்டு உள்ள போச்சு. என்ன கத்திரிக்காயா இது எப்படின்னு கேட்டப்ப இந்த கதையெல்லாம் சொன்னாரு. இது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவரும் 60 வயதுக்கு அப்புறம் பல நோய்கள் வரத்தான் செஞ்சது அவருக்கு. அதனால நம்ம பாலையா சொல்ற மாதிரி, சுரேஷ் சொல்ற மாதிரி முடிந்தவரை இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும், இல்லாட்டா எதிர்கொள்ள வேண்டியதான். அப்படிதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஐயா, பரம்பரை நோயின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஜீன்ஸ் பிரகாரம் சில பேர் குண்டா மோட்டா இவ்வளவு இருப்பாங்க, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க. அந்த மாதிரி பரம்பரை வியாதியும் இருக்கு இல்லையா? அதை இவ்வளவு நாள அவளுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்குன்னா, ஏன் இப்போ 30 வயசுக்கே எங்க பாட்டியெல்லாம் அப்படி மட்டன் எல்லாம் அப்படி பிடிச்சிருக்கும், கரும்பெல்லாம் பொங்கலுக்கு ஒரு கரும்பு தின்னுடும், நாங்கெல்லாம் கட் பண்ற பார்த்தா எங்களை பார்த்து சிரிக்கும். அதே மாதிரி இருக்கா இப்போ? பல்லு அந்த சாக்லேட் எல்லாம் தின்னு 5 வயசு குழந்தைங்க பல்லெல்லாம் கலரே எல்லோ கலர் கோல்டு கலரா மாறிட்டு அப்படி பூச்சி பல்லுங்கிறாங்க. சோ அப்படி அது பரம்பரை இதுல உடம்பு குண்டாவது அதுலயும் இருக்கு இல்லையா? அவ்வளவு வரைக்கும் அவர் ஆரோக்கியமா தானே இருந்திருக்காரு. அது தின்னதுனாலதான் ஆரோக்கியமா இருந்திருக்காரு. அதுதாங்க, ஒருவருக்கு நோய் வருதுன்னா உணவு மட்டும் காரணம் கிடையாது, மற்ற சுற்றுப்புற சூழ்நிலைகளும் ஒரு காரணமா இருக்கலாம். என்ன லாரியில் புகை போட்டே பின்னால நம்ம பைக்ல போயிட்டு அந்த புகை நமக்கு வரத்தானே செய்யும். சுற்றுப்புற சூழலும் காரணம் இருக்கலாம். கரெக்ட், ரொம்ப கரெக்ட் ஐயா சொல்றது. கூடவே சரி, அந்த மனதை 24 மணி நேரமும் நம்ம பகல் டைம்ல வெயிட் டைம்ல எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு வட்டியாக திரும்பி வரும். ஒரு டென்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா டென்ஷன் தான் நம்மளுக்கு திரும்பி வரும். நம்மளுடைய பொழுதுபோக்கு விஷயங்களை எதுல நம்மளை இன்வெஸ்ட் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு வட்டியோட திரும்பி வரும். அதுவே டென்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கலாம், அவருடைய பொழுதுபோக்கு விஷயங்களை நடைமுறையில அதை பத்தி அதிகமா திங்க் பண்ணிருக்கலாம். அப்ப அதுவே நமக்கு ஆரோக்கியத்துக்கு பாதிச்சு ஒரு நோயா கூட வந்திருக்கலாம். வெறும் உணவு மட்டுமே இதுக்கு அவருக்கு வந்த நோய்க்கு காரணம் என்பது கண்டிப்பாக சொல்ல முடியாதது. ஒரு நோய் வர்றதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. உண்மையும் அதுதான். அது காந்தாம்மா கவலை கேள்வி என்னன்னா, நம்ம ஜபம்ங்கிறோமே, அப்ப
கபம் கமம் வந்து கஷ்டப்படுறோமே. அது இறங்கும். நீங்க கேட்டீங்க இல்லையா, நான் ஸ்வீட் திங்கிட்டுமான்னு, அது இறங்காது. அந்த இதுல இருந்து வரும்போது கொட்டும் போது அது எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அந்த அப்படியே அதோட கலரே வேற, நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் இறங்கும் போது இந்த ஸ்வீட் தின்னாலே அதுவே இன்னும் தொண்டையில இருந்தே இறக்க முடியாம இன்னும் இதுபடுவோம். ஆனா ஏன்னா ஒயிட் சுகரே என்னென்னவோ சொல்றாங்க. ப்ரௌன் சுகர் எடுத்துங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் தப்பி தவறி 4 வயசு வரைக்கும் கொடுக்காதீங்கன்னு இந்த குழந்தைய தூக்கின்னு போகும்போதெல்லாம் சொல்றாங்க. 4 வயசு வரைக்கும் சாக்லேட்டோ ஒயிட் சுகரோ காமிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அதே பழகிட சில குழந்தைங்க திறந்தாலே அந்த சர்க்கரை டப்பா விட்டு டம்முன்னு எடுத்து கொட்டிக்கும். அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக காந்தம்மா ஆத்துக்கு வந்தா சாப்பிட நிறைய ஐட்டம் கிடைக்கும். நிறைய லிஸ்டே சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஐயா, நான் சொன்னேன், ஆனா நீங்க சிரிக்க கூடாது. இது வரைக்கும் நான் ஹோட்டல்லே சாப்பிட்டது இல்ல. இது வரைக்கும் வேணா இந்த சேகர் ஐயா நாங்க இதுல சாப்பிடும்போது போயிட்டாப்புல அவரும் அவங்க ஒய்ஃப் இருந்தாரு. அவங்க கொண்டாந்து வச்ச ஆத்தூர்ல எவ்வளவு அழகா செஞ்சிருந்தாங்க. பஜ்ஜி வரும்போது நான் தட்டி விட்டுட்டேன். அப்பெல்லாம் வரும்போது வேணான்னு கைய வச்சுட்டேன். அப்புறம் இன்னொன்னு என்ன வந்தது, 3 ஐட்டம் ஏதோ வந்தது. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு இருந்துட்டு, ஏன் ஐயா அது எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து அந்த எண்ணெய் வாசமே எனக்கு ஸ்மெல் வந்தாலே இருமல் வரியான என்ன பண்றது, நான் இது வரைக்கும் எண்ணெயில போட்டது. ஆனா தோசை அப்படியும் தெரியும், புல்லு போட்டு அமைக்க உள்ளே இருந்து எடுக்கிறது சாப்பிட்டா எனக்கு செட் ஆகாதியா. அது என்னமோ அத மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு சலியதே. எனக்கு எது பிடிக்காதோ அது பிடிக்காமையே போயிட்டு. இப்ப கூட இல்ல சாப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன், அதே வீட்டுல சொல்லிட்டு அவங்களுக்கும் இதை சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கும் புரியாது இல்ல, இந்த எண்ணெயை தனியா வச்சுக்கோ. பெண்கள் வீட்டு அப்பா அம்மா இருக்கும்போது வீட்டு சமையல் இல்ல, இதே போண்டா பஜ்ஜி இதே செய்யலாமே நிறைய. ஏன்னா இப்ப ஹோட்டல் திங்கிறவங்க எல்லாம் கஷ்டம் தான். இப்ப ஊரை விட்டு இதுல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பூரி போண்டா பஜ்ஜி எல்லாம் அப்படி வேணும்னா நீங்களே ஒரு ஸ்டவ் அடுப்பு வாங்கிட்டு ஒரு எண்ணெயை நீங்களே செஞ்சு அவங்க ஹோட்டல்ல திங்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா எல்லாமே மிக்சடா எங்களே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ ஊரை விட்டு தனியா ரூம் எடுத்திருக்கிறவங்க எல்லாம் திம்பாதான். பட் இந்த எண்ணெயில அவ்வளவு இருக்குன்றாங்க. அந்த எண்ணெயை எல்லார் வீட்லயும் இப்ப நாங்க கூட எங்க சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது செக்கில் ஆட்டின எண்ணெய் கரூர்ல இருந்து 5-6 கேஜி எடுத்துன்னு வந்துருவாங்க. அதையே அப்படிதான் அங்க செய்யறோம். ஆனா எல்லார் வீட்லயும் இப்படி வாங்குறவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஸோ நம்ம ஏஜ் கொஞ்சம் உடம்பு அப்படியும் பார்த்துக்கணும். அந்த உடம்பு இவர் சொன்னாரு, நீங்க சாப்பிட்ற சுரேஷையா கூட சொன்னார், சாப்பிட்ற இதுலயும் மெயின் இருக்குன்னு. அதுலயும் இருக்குயா. ஒருத்தவங்களுடைய இருக்கிற நம்ம சிச்சுவேஷன் இப்போ நாட்டுல எல்லாம் இருப்பா ஒரே குளிர், அந்த சீதோஷ்ண நிலைமை தின்ற இது நம்ம மனசு. ஸோ இது 3 சேர்ந்துதான் ஒருத்தவங்களுடைய இது ஆக்டிவேட் ஆகுது சொல்லுவேன். சரி, நன்றி. சுரேஷையா ஒரு சின்ன கேள்வி ஐயா. நம்ம ஜபம் செய்யும்போது வழக்கமா நிலையத்துல எல்லாம் நார்த் வடக்கு நோக்கி உட்கார்ற மாதிரி தான் வருது. இந்த இதுல இதுல போனா சத்குரு அந்த இதுல போனா தெற்கு நோக்கி பண்ணக்கூடாதும்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசை சொல்றாங்க. இப்போ நார்த் நோக்கி வடக்கு நோக்கி உட்கார்றதுக்கான வசதி வீட்டுல இல்லை. ஏன்னா அந்த பக்கம் தான் பெரிய ஜன்னல் இருக்கு, வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த திசையை வேணாலும் நோக்கி பண்ணலாமா? இதான் டவுட். நமக்கு ஒண்ணுதான், உருவ மத்தியில இருக்கணும், அவ்வளவுதான். அதான் நம்மளோட ஒரே திசை. நிறைய இந்த திசை நோக்கி இருக்கும். வள்ளலாரும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி திசைகள் நோக்கி உட்காருவது இந்த காரிய சித்திகளை எல்லாம் கொடுக்கணும் வள்ளலார் பதிவே பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும். என்னன்னா இந்த விசாரங்கள் நம்ம தேடலை இன்னும் வெளிமுகமாவே ஆக்கிட்டே போகுது. நான் என் அனுபவத்துல இருந்து சொல்றேன். நிறைய இன்னும் சொல்ல போனா அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிரகங்களை சொல்லுவாங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம், ஓ இதா, அப்போ உங்களுக்கு இந்த ஆதிக்கம் இருக்கு, அப்ப இந்த தேதியில இப்படி செஞ்சுட்டு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, தியானத்துக்கு போயிருவோம். காலம் இல்லை, சரியா? நான் சொல்ல வர்றது அதுதான். பிளானட்ஸ் என்ன பண்ணுன்னு யோசிக்காதீங்க, திசைகள் என்ன பண்ணுன்னு யோசிக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு காட்டப்பட்ட ஒண்ணே ஒண்ணு அந்த பூர்வ மத்தியில் இருக்கணும். அதான் நம்மளோட திசை. தெளிவா இருக்கு. ஒரு இடம், அதாவது ஆயுதத்துல ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா சுட்டுக்கிட்டேலாம் இருக்காது, டார்கெட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு அடியில தெளிவா போய் லட்சியத்தை போய் அடையும். அது மாதிரி இந்த புருவ மத்தி அதுதான் நமக்கு. ஏன்னா நான் ஒரு நாளும் சரி வெளியில எல்லாம் நான் சில இடங்கள் போறது உண்டு.
நண்பர்களோட எல்லாம் சேர்ந்து வெளியில எங்கேயாவது ஒரு ஆசிரமமோ அல்லது மலைப்பகுதிகளோ அல்லது குளிக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ் இது மாதிரி சில நேரம் எனக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு அமைதியான சூழல்ல ஒரு இடத்த பார்த்தா நான் போய் தியானம் பண்றது உண்டு. அது எந்த இடம், அது எந்த திசையை நோக்கி இருக்கு, இந்த விசாரம் வந்ததில்லை. அங்க நல்ல தியானம் நடந்திருக்கானா நடந்திருக்கு. அப்ப நமக்கு லட்சியம் நம்மளோட அந்த புருவ மத்தி என்கிற அந்த ஒரு இதை நோக்கி நாம உட்காரணும். இதெல்லாம் நம்ம மனங்களை விதவிதமா தேட ஆரம்பிச்சோம். அடுத்து நாம நேரங்காலம் பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பிளானட் சம்பந்தமா யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் சகுனங்கள் இப்படி போயிட்டே இருக்கும். அப்புறம் பட்சிகள் நாம உட்கார நேரத்துல பள்ளி சகுனம் எழுப்புறதோ அல்லது பறவைகள் சகுனம், பட்சி சாஸ்திரம், அது காலங்கள் அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப உணவே கலப்படம் ஆயிருச்சு. தெளிவா நீக்க தெரியல. அதாவது ஒரு உணவு சாயமேற்றப்பட்ட உணர்வு அல்லது ஏதோ ஒரு கலப்பட உணவுனா நான் நீக்கிடலாம். எனக்கு வரக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் சொல்லக்கூடிய மூலப்பொருளே கலப்படம் வந்துருச்சுன்னா நான் அதை எப்படி இது பண்றது? அது ஒண்ணும் பண்ண முடியாது. காலங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காலங்கள்ல நாம் வெகு விரைவாக அடைய வேண்டியதை அடையறதுக்கு நாம டைரக்டா போயிடணும். இவ்வளவு விசாரங்கள் நமக்கு வேண்டாம். அதான் நான் சொல்ல வரேன். ஐயா, நீங்க சிவில் இன்ஜினியர் சொன்னீங்க. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம், அதுல மரங்கள், பிறகு உழைப்பவர்கள் எல்லாம் நல்லபடியா பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணணும், கணபதி ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமம் பண்ணணும், ஏகப்பட்ட பண்ணணும், தோஷம் போகும், தீட்டு போகுங்கிறாங்களே. பார்த்து பிளான் பண்ணி கட்டின கட்டடத்துல தோஷம் ஏது, அதை நீக்கணும்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? இப்ப ஏன் நம்ம இருக்க வீடு இருக்கு, எதெல்லாம் வாஸ்து சாஸ்திரமோ அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்டா தான் இப்ப நாங்க குடியிருக்க வீடு இருக்கு. எதெல்லாம் எனக்கே தெரியும், ஏன்னா தெரியுது. அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, இடப்பற்றாக்குறை இருக்கு நம்ம வீட்டுல. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் போடும்போது அந்த நினைச்ச இடத்துல பிக்ஸ் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல எங்க முடிவுக்கு வந்துட்டோம், ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருசா அதிகபட்சம் என்னன்னா காற்றோட்டம் இருக்கணும், சூரிய வெளிச்சம் இருக்கணும், இதைத்தான் நம்ம யோசிப்போம். அப்ப அந்த வாஸ்துக்கு இப்ப நம்ம இருக்க வீடு பொருந்துதானா? பொருந்தவே இல்லை, நேர் ஆப்போசிட்டா இருக்கு. கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல அங்கிட்டு டாய்லெட்ஸ் பகுதி இருக்கு, இங்கிட்டு இருக்க வேண்டிய இடத்துல கிச்சன் பக்கம், அப்படி மாறி மாறி இருக்கு. பொதுவா இதெல்லாம் மனிதர்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வீடு கட்டிட்டாங்க, வீடு கட்டிட்டு சில பேர் அந்த முதல் நாள் இரவு ஏதோ ஒரு பலி கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா தப்பா போயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இப்ப நம்மளே மாதிரி இந்த சில வள்ளலாருடைய இது சித்த வித்தியார்த்திகள் அவங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் மனிதர்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. குறிப்பா வாஸ்துல சில அறிவியல் உண்மைகள் இருக்கு. ஏன்னா காற்றோட்டம் இருக்கணுங்கிறதுக்காக சில இது வைக்கப்படுது, அது நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் அதை தாண்டி அந்த வீடு நம்ம அதிகம் இந்த சிமெண்ட்லையும் மணல்லையும் செங்கல் இதுலயே அதிகம் புழங்கி இருக்கனால அதுக்கு ஒரு சுத்தம் தேவைப்படுது. கிளீனிங் தான் அங்க முக்கியம். மற்றபடி தோஷம் அப்படிங்கிறது அவரவருடைய நம்பிக்கை சார்ந்ததான். அவருக்கு தோஷம் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். உண்மையும் அதுதான். மனிதன் வாழ்க்கையில ஆரோக்கியமா வாழறதுக்கு சாப்பாடு அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடாத இருந்தாலும் பிரச்சனை, தண்ணி அதிகமா குடிச்சாலும் பிரச்சனை, தண்ணியே குடிக்காத இருந்தாலும் பிரச்சனை, உடம்புல ஹீட் அதிகமானாலும் பிரச்சனை, அது ஹீட்டே சுத்தமா இல்லைன்னாலும் அது பிரச்சனை. அதே மாதிரி உடம்புல அந்த வெளியே என்ற ஆகாசம் கேப் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, இல்லை சுத்தமா கேப்பே உடம்புல எங்கேயுமே இல்லைன்னாலும் பிரச்சனை. அது அப்ப அந்த பஞ்சபூதங்கள் என்று வெளியில சொல்ற அந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய மனிதன் ஆரோக்கியமா வாழறதுக்கு சராசரியாக ஆவரேஜாக அந்த சப்ளை செய்யக்கூடிய இடமாகத்தான் அந்த வீடு அமையணும். அதுதான் நல்லா கரெக்டான அளவு காற்றோட்டம், கரெக்டான அளவுக்கு வெளிச்சம், அதெல்லாம் தேவைன்றதுக்காக அதுக்குதான் வாஸ்துன்னு ஒண்ணு நிர்ணயிச்சாங்க. அதுவே இன்னைக்கு நேர் ஆப்போசிட் ஆயிடுச்சு, அது வியாபாரம் ஆயிடுச்சது. அதால நம்ம இருக்கிற குடி வீட்டுல எந்த வாஸ்துவும் வேண்டாம், கரெக்டா காற்றோட்டம் இருக்கா, சூரிய வெளிச்சம் இருக்கா,
கரெக்டான நல்ல தண்ணி கிடைக்குதா, இதுதான் நம்ம முக்கியமா பார்த்து நம்ம ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டா சப்ளை ஆகுதா, அதை மட்டும் நம்ம சரி பண்ணிங்கனாலே போதும். அதுவே நம்ம வித்த பயணத்துக்கு அது கரெக்டா துணை புரியும். இப்போ சுரேஷ் ஐயா சொன்ன மாதிரிதான், இப்போ உலகத்துல எவ்வளவு கலப்படம்னு சொல்லி நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம எவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியில நம்ம இப்ப இந்த நிலையை அடையிறோமோ அதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கணுமே தவிர, அப்போ அது கலப்படம் அதை சொல்லி இருக்கிறத விட, அதுலயே புழங்கிட்டு இருக்கிறத விட, அதுவும் ஒரு வரமா எடுத்துக்கின்னு இந்த கலப்படத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்ன்ற மாதிரி நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி தான் போகணும். அதுதான் அந்த இலக்கை அடையறதுதான் நம்மளுக்கு முக்கியன்றதான் இந்த இடத்துலயும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தினேன்னு நினைக்கிறேன். நான் பாலாயா என்ன சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா விளக்கேற்றும் போது காத்து வீசி விளக்கு அணைஞ்சிட்டா அபசகரமா நினைக்காதீங்க, காத்தோட்டமா வீடு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுங்கன்னு சொல்றீங்க. கரெக்டா ஐயா? அதாவது எதையுமே நம்ம எடுத்துக்கிற விதம் தாங்க பாசிட்டிவா அதை அணுகுறோமா நெகட்டிவா அணுகுறோமா, அணுகும் முறையில தான் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே ஒரு கத்தி இருக்குதுன்னா அந்த கத்தி எந்த விதத்துல பயன்படுத்துறோம் பொறுத்து தான் நம்ம தலையெழுத்து அதை நிர்ணயிக்கிறது. 4 பேர் கொலை பண்ண பயன்படுத்துறோமா, இல்ல அந்த கத்தியை நார்மலான யூஸ் பண்றோமா, இல்ல ஒரு டாக்டர் மாதிரி ஒரு கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி 4 உயிரை காப்பாத்துறாங்களா. அப்ப கத்தியால அது ப்ராப்ளம் என்பது கிடையாது. அதை எந்த விதத்துல நம்ம பாசிட்டிவான முறையில எடுத்துக்கொள்றோமோ அந்த விதத்தில் தான் நம்மளுடைய புற உலக வாழ்க்கை அமையும், அக உலக வாழ்க்கையும் அமையும். அதே மாதிரி வழக்கு அணைஞ்சு போச்சுன்னா அது அவசரமா எடுத்துக்க தேவையில்லை. காற்று அதிகமா வருது, சரி அதை காற்றை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழியை பார்க்கணுமே தவிர விளக்கு அணைஞ்சிச்சுன்னு நம்ம புலம்பிட்டு இருக்குது அது இதுவான விஷயம் கிடையாது. அப்ப விளக்கு அணையாத நம்ம ஏற்றி நிக்க வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழலை உருவாக்கிட்டா விளக்கு அணையாத எரிய போகுது. அதையும் நம்ம ஒரு தடையா எடுத்துப்பானது. நன்றி ஐயா. சரிங்க, வேற ரமேஷ் ஐயா ஏன் வரல? நேத்து வரல, இன்னைக்கு வர சொல்லியா? அம்மா இப்பதான் வந்தேன், நானு ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன். ஆஹா, 2 நாளா தத்து பேச்சு லேட்டா வந்தாலும் ஐயா லேட்டஸ்டா வந்திருக்காங்க பாருங்க. ஓஹோ, நாங்க இதுலன்னாக்க அப்படியே ஓடி போயிடலான்னு. ஐயோ, நான் எதேச்சியா கேட்டேன். ஏன்னா நேத்து நீங்க இருந்தா ஓடி வந்துடுவீங்க தெரியும். நேத்தும் சவுண்டே இல்லையே, இன்னைக்காவது ஓகே ஐயா. பரவாயில்லையா உடம்பு? இருக்குமா, இன்னும் கொஞ்சம் அந்த கோல்டு இருக்குது. இங்க கிளைமேட் மாறினாதாம இந்த பிரச்சனை. அதனாலதான் நாங்களே 2 நாளா உங்களை சேர்க்கல. அன்னைக்கு முந்தா நேத்து பேசி அறுத்துட்டீங்களே 2 பேரும். சரிங்க ஐயா, வேலை உடம்பு பாத்துங்க ஐயா. அது புதன்கிழமை ஓவர் டைம் ஆகி போச்சுங்களா ஐயா, அதனால வெள்ளி 2 நாள் லீவ். நான் திட்டலான்னு பார்த்தேன், என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டியா. நல்ல வேலை இந்த மாரி அந்த தமிழ் சிப்பி ஐயா போட்டு நல்லா தெரியும். இல்ல உங்களுக்கே முடியாம பேசுறீங்க, அப்ப நீங்களே தானே போகணும். சரிங்க ஆச்சு. இப்போ இவர் சுரேஷ் வந்திருக்காரு, டைம் ஆச்சு ஆல்ரெடி. எல்லாருக்கும் நமஸ்காரம். சந்தோஷம் ஐயா. பாலசுப்ரமணிய ஐயா சொல்லுங்க. நிறைவு பண்ணிருங்க அப்போ. சரிங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர்ல பிரம்மஸ்ரீ சுரேஷ் ஐயா நம்மளோட சித்த வித்தை சத்சங்க உரையாடல்ல பங்கேற்றுக்கினாரு. அவர் மூலமாக நம்ம பல கருத்துக்களும் நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய ஜப வாழ்க்கை, இந்த நேரம் எல்லாத்தையுமே சரியது. நம்ம கேட்டுக்கின்றதுக்கு இணங்க நேத்து கேட்டார் ரமேஷ் ஐயா, உடனே இன்னைக்கு வரன்னு ஒத்துக்கினாரு. அவருடைய அந்த வாழ்க்கையில பலவிதமான கடமைகள் இருந்த போதிலும் சரியது, சத்சங்கம் அப்படின்னு கூப்பிட்டோன்ற முறையில உடனே ஒத்துட்டாரு. அவருடைய இன்றைய பங்களிப்பும் சரியது, நம்ம அனைவருக்கும் அது பயனுள்ளதாக இருந்தது. இன்னும் மேலும் அவர் திரும்ப அவருடைய சத்சங்கத்துல அவர் பல முறை நம்மள்ட பங்கேற்கணும். பலவித கருத்துக்கள் நம்மளுக்கு அவர் மூலமாக பகிரப்பட வேண்டும் என்பதையும் அவரையும் கேட்டுக்கிறோம். இது தொடர்ந்து நடக்கணும், அவருடைய பங்களிப்பும் இந்த இடத்துல நடக்கணும்ன்ற முறையிலையும் அவர்லையும் ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் எது, சுரேஷ் ஐயா நீங்க திரும்ப ஒரு அடிக்கடி கொஞ்சம் கலந்துக்கினாலும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்றதான் எங்களுடைய கருத்து. நல்லதுங்க, நல்லது. இன்னொன்னு அவர் ஐயா என்ன கேட்டாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்க, மாத்திக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட. ஆமா, இப்போ சண்டே அந்த மாதிரி ஏதாவது கெஸ்ட் ஸ்பீக்கர் பேசுற மாதிரியோ, இல்ல சண்டேக்கு தனியா ஏதாவது வேற ஏதாவது ஒரு நேரங்கள்ல ஒரு ஈவினிங் டைம்
அப்படி காலையில இல்லை, மத்தியானம். அதாவதுங்க நம்ம கேள்வி பதில விட சனிக்கிழமை விட வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வராருன்னா அதை மாத்திக்கலாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி. இது இப்போ சனிக்கிழமைனா அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்கய்யா, ஏன்னா எல்லாரும் டியூட்டில இருப்பாங்க. டியூட்டின்னு அப்படி ஆமா நம்ம ஆமா நான் வெள்ளிக்கிழமை கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியாது. அப்படி இல்லை திங்கக்கிழமை வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வீக் டேஸ் வந்து அவருக்கு அங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இல்லைங்களா பழனியில. இல்ல அவரு சிறப்பு விருந்தினரா வந்து ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வைக்க வேண்டிய அந்த கேள்வி பதில திங்கக்கிழமை வேற ஒரு நாள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொஸ்டின் பேப்பர் குத்துற போறீங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் அதுக்கு டைம் இருக்குல்ல. ஆமா, அது சார்ந்து நீங்க யாராவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதா தெரிவிக்கலாங்க. ஏன்னா சண்டேனா கொஞ்சம் நல்லா டைம் இருக்குது, அதே 8 மணிக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நிறைய நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கும். சிறப்பு விருந்தினர் ப்ரோக்ராம ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டு திங்கக்கிழமை கொஸ்டின் அண்ட் ஆன்சரா மாத்திரலாமா? நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கயா. ஒவ்வொருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்க. இது ஒவ்வொரு சிறப்பு விருந்தினருக்கும் ஒவ்வொரு டைம் செட் ஆகும், பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல சுரேஷ் அவரை கேளுங்க, ஏன்னா எந்த இது இல்ல மோஸ்ட்லி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ ஆயிருவாங்கய்யா. இந்த சாட்டர்டே ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராம் டைம்ல வர வைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆமாங்க சார், சனிக்கிழமைனா இப்ப ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 8-7:30 மணிக்கு கூட சிறப்பு இருந்தானே வர வச்சிடலாம். அது ஒன்றும் இது இல்லை, அது ஈவினிங் ஏன்னா சண்டேனா மோஸ்ட்லி ஃப்ரீயா இருப்பாங்க. இந்த சாட்டர்டே அந்த வீக் டேஸ்ல அவங்க ஃப்ரீயா இருக்கிறதா கொஞ்சம் சிரமமா இருக்கும். எல்லா சிறப்பு விருந்தினருக்கும் அந்த இடைஞ்சல் இருக்கும். சரிங்க, நம்ம இந்த வாரத்துல முடிவு பண்ணிடலாங்க. இல்லைன்னா கன்ஃபார்மா என்னன்னு அப்படி கூட முடிவு பண்ணிடலாம். ஓகே, அதுக்குதான் யாராவது ஒப்பீனியன் கேட்டா யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஐயா யோஜனை பண்ணி அந்த சங்கத்துல போடுவாங்க ஐயா, உங்களை சொல்லிட்டீங்க ஐயா, நம்ம சத்தங்கத்துல போட்டீங்க அவங்களுடைய அபிப்பிராயத்தை. அதுல ஒரு சிலர் தான் இருக்காங்க சத்சங்கம். இல்லப்பா, இல்லாட்டி நாளைக்கு அதே சொல்லி பேசட்டும். இல்லங்கம்மா, அந்த சத்சங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்ல 12 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல இருக்க மாட்டாங்க. இவங்க யாருமே வாய் திறக்கலையா, வரல கருத்து தெரிவிக்க வந்தார். ஐயா மண்டே அன்னைக்கு வச்சுக்கலாங்க கேள்வி பதில். அதே மாதிரி யாரும் சொல்றீங்களா மண்டேல கை தூக்குனா தெரியுது. எனக்கு மண்டே எது வச்சாலும் ஓகே. ஐயா வேற யாராவது முடிவு பண்ணிக்கலாங்க, நம்ம இந்த வாரத்துல முடிவு பண்ணிக்கலாங்க. சரிங்க, இப்ப டைம் ஆயிடுச்சு, அதால யாரும் எது கருத்து இந்த வாரத்துல முடிவு பண்ணிக்கலாங்க நம்ம அது. ஓகேங்க, சரிங்கய்யா. சுரேஷ் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சுரேஷ் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட கேள்வி கேட்கணும் போல இருக்கு. நீங்க அது என்னவோ தெரியல, தெரியும் சுரேஷ் ஐயா. உங்களுக்கு சண்டே லீவு தானேயா? நீங்க தான் வேலை இல்ல, வேற எல்லாருக்கும் டியூஷன் எல்லாம் சொல்லி தரேன், வேலையா விட்டுட்டேன்னு சொன்னீங்களா? சாரி, நான் ரொம்ப பேசுறேன், சாரி. ஏதாவது இல்ல டைம் இருக்கு, நீங்க வேணா சரி அப்புறமா ரமேஷ் உங்ககிட்ட